என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை நான் கேட்க போறேன். ஏன் அழுகிறாய்? சில பேர் கேட்குறோம், ஏன்னா காரணம் இல்லாமல் அழுற அப்படின்னு கேட்போம். சில பேர் காரணம் தெரியும், இதனால தான் அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு காரணம் தெரியும். ஆனால் அநேகருடைய அழுகைக்கு கண்ணீரை பார்க்கிறோம், ஆனால் எதனால் இந்த கண்ணீர் வருது நமக்கு தெரியாது, காரணம்னு சொல்ல முடியாது. ஏன் அழுகிறாய்? காரணம் தெரியாது. எதுக்கோ அவங்க அழுகிறாங்க, ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஏதோ இழந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு கஷ்டம். அது குடும்ப பிரச்சனையாக கூட இருக்கலாம், பணப்பிரச்சனையாக இருக்கலாம், சரீர உபத்திரவங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆக ஏதோ ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க, அதனால தான் அவங்க அழறாங்க அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் ஒரு தோராயமாக நாம் ஒரு கணக்கெடுக்கிறோம். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பார்வையில் உங்கள் கண்கள் இருந்து வர ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஏன் வருதுன்னு 100% காரணம் நன்றாகவே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நான் மாற்றி சொல்லலாம், பொருளாதாரம் இல்லை குடும்ப பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, ஏதோ மாற்றி சரீரத்தில் உபத்திரவங்கள், சரீர நோய், ஏதோ ஒன்று சொல்லலாம். ஆனால் உங்கள் கண்களில் பேசிகிட்டே இருக்கும்போது கண்ணீர் விடுவீங்க, தனியாக இருக்கும்போது அப்படியே கண்ணீர் விடுவீங்க, படுக்கையில் படுத்திருப்பீங்க, நீங்கள் படுத்துருவீங்க நினச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் போர்வை போட்டுட்டு அழுதுட்டு படுத்திருப்பீங்க. உங்களுடைய தலையணையில் அந்த கண்ணீர் நனையும், உங்களுடைய போர்வை நனையும். சில தாக்கத்தை, சில வேதனைகளை மனிதர்கள்ட்ட நாம் பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட வேதனைகள் இருதயத்தில் இருக்கும் பொழுது பாத்ரூம்ல போய் அடைச்சிக்கிட்டு எத்தனையோ பேர் அழுது இருக்கிற சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். அருமையான டிஜே ஐயாவுடைய மகள் இறந்த பொழுது பாத்ரூம்ல 3 பைப்போ 4 பைப்போ இருக்குமா தண்ணி, 3 நாள் எல்லாத்தையும் திறந்து விட்டுருவாராங்க. கரன்னு சவுண்ட் அடிக்குமா, அதில் அடிச்சுக்கிட்டு அழுவாராம், ஐயோ ஐயோன்னு கதறி கத்துவாராம், புலம்புவாராம். ஆனால் நாம் எதற்காக அழுது கொண்டிருக்கிறோம்? நம்முடைய இருதயம் எதற்காக நொறுங்கி இருக்கிறது? ஜெபத்தில் அழுகிறோம், ஆராதனையில் அழுகிறோம், படுக்கையில் அழுகிறோம், யாருக்கும் தெரியாமல் நம்முடைய முகத்தை மூடிக்கொண்டு போர்வையை போர்த்தி கொண்டு அழுது கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? எதற்காக அழுகிறாய்? எதை நினைத்து அழுகிறாய்? கடந்த கால வாழ்க்கை நினைத்தோ? வாழ்க்கையை துளைத்து விட்டோம், வாழ்க்கையில ஏமாந்து விட்டோம், வாழ்க்கையில இழந்து விட்டோம், ஐயோ தவறான முடிவெடுத்து விட்டோம், எதையோ நினைத்து நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்று மனிதன் சொல்லுகிறான். கர்த்தர் பார்க்கிறார், ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யோவான் 20வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை இங்கே ஒரு ஸ்திரீ அழுது புலம்புகிறாள், கதறுகிறாள், கல்லறை பக்கம் போகிறாள். அங்கே வேதனைப்பட்டு தன் கண்கள் இருந்து கண்ணீர் வருகிறதை தூதர்களும் பார்க்கிறார்கள். அங்கே இருக்கிற தேவன் அதை வந்து பார்க்க வருகிறார். வாசிக்க கேட்கலாம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். வைக்கப்பட்ட இடத்துல 2 தூதர்கள் நிற்கிறார்கள். தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். தூதர்கள் கேட்கிறாங்க, ஏன் அழுகிறாய்? முதலாவது கேட்பது தூதர்கள் தான் கேட்கிறாங்க. தனியே வந்து இந்த கல்லறை பார்த்து அழுறிய, எதற்காக அழுற? அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இங்கதான் வைத்தோம், இங்கதான் கொண்டு வச்சாங்க எல்லாருமே, இப்ப பார்க்கிற அவரை பார்க்க வந்து அவரை காணோம். நீங்களும் நானும் சுகத்தை தேடி எழுதிட்டு இருப்போம், பணத்தை தேடி எழுதிட்டு இருப்போம், வீடை இழந்துட்டோமே, வாழ்க்கை இழந்துட்டோமே, பொருளாதாரத்தை இழந்துட்டோமே, வேலை இழந்துட்டோமே, குடும்பத்தில் ஒரு நபரை இழந்துட்டோமே, சரீரத்திலிருந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் இழந்துட்டோமே, சந்தோஷத்தை இழந்துட்டோமே. சில பேர் நினைக்கிறோம், அந்த சபைக்கு 6 மாசம் முன்னாடி 1 வருஷம் முன்னாடி என்ன கூப்பிட்டாங்க, நான் போயிருந்திருக்கலாம், ஐயோ பொருளாதாரத்தை இழந்துட்டேனே. கல்யாண மகத்திலிருந்து மணி அவர் சாட்சி சொன்னாங்க, 6 மாசம் முன்னாடி நான் வந்திருந்தா 1 லட்சம் 2 லட்சம் பணம் மிச்சம் ஆயிருந்திருக்கும். அந்த 2 லட்சம் போன பிறகுதான் 6 மாதம் கழிச்சு நான் மறுபடியும் வந்தேன். 6 மாசம் முன்னாடி கூப்பிட்டாங்க. இதெல்லாம் நம்முடைய சுயநலத்திற்காக நமக்காக நம்ம அழுது கொண்டிருப்பது. ஆனால் இவளோ தெய்வத்தை காணாமே, இயேசு வைத்த இடம் வெறுமையா இருக்கிறது, அவருடைய சரீரத்தை காணுமே, அழுவுறா, புலம்புறா. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். எந்த இடத்துல நான் ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை தரிசிக்கணும், அந்த பிரசன்ஸை நான் உணரணும், அந்த தேவ மகிமை அபிஷேகத்தை என் மேல இறங்கி வரதை நான் உணரணும், என் தெய்வத்தை நான் பார்க்கணும், அவர் வைத்திருக்கிற தூதரை நான் பார்க்கணுங்கிற அந்த ஏக்கமும் அதற்குரிய கண்ணீரும் யார் வாழ்க்கையில இருக்கிறதோ உங்க பக்கத்துல தான் அவர் நின்று கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்முடைய கண்களால் பார்க்க முடியல. அவன் அழுகுறான், அந்த அம்மா அழுகுறாங்க, புலம்புறாங்க. இயேசு காணுமே, அவர் எங்க கொண்டு வச்சீங்க, எங்கேயாவது வச்சிருந்தா சொல்லுங்க, வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றால் இவளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தால் இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? தூதன் கேட்ட அதே வார்த்தை, ஏன் அழுகிற? அவ சுகத்தை தேடி கண்ணீர் விடல. என் சரீரம் கெட்டு போச்சு, என் குடும்பம் கெட்டு போச்சு, நான் கெட்டு போயிட்டேன், நான் இழந்துட்டேன் அப்படிங்கிறது அவளல்ல. நான் என் ஆண்டவரை இழந்துட்டனே, என் ஆண்டவர் விட்டு நான் பிரிஞ்சிட்டனே. அவர் சரீரத்தில் இருந்தாரு, இன்னும் பல வருடங்கள் இருந்தால் எவ்வளவு எனக்கு நலமாக இருந்திருக்கும். அவரோடு பிரயாணப்பட்டு இருப்பேனே, அவரோடு நான் போயிருப்பேனே, அவரோடு நடந்திருப்பேனே, அவரோடு நான் உழைத்திருப்பேனே, ஊழியம் செய்திருப்பேனே. ஐயோ, அவர் சரீரத்தில் இருந்து எடுத்து அடித்து கொன்று போட்டு விட்டார்களே. அந்த சடலத்தை பார்க்க வந்தால் சடலம் கூட என் கண் முன்னால் தெரியவில்லையே. உடுத்திருந்த வஸ்திரங்கள் இருக்கிறது, அங்கே தூதர்கள் நிற்கிறார்கள், என் ஆண்டவரை காணுமே என்று கதறுகிறாள். இன்னைக்கு பணம் இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்கிறோம், குடும்பம் நல்லா இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்கிறோம். ஆனா இவளோ என் ஆண்டவரை காணுமே, என் ஆண்டவரை காணுமே. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஸ்திரீகள், இப்படிப்பட்ட தாய்மார்கள் தான் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. அவர் உடனே சொன்னாரு, பார்த்து கூப்பிட்டாரு, வாசிக்கலாம். என்ன சொல்லிக்கோ, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். இயேசு கிறிஸ்து நிக்கிறாரு. இப்ப அந்த அம்மாவுக்கு தெரியல, அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர், தோட்டக்காரர் அல்லது தோட்ட காவலாளி அப்படின்னு நினைச்சு, ஐயா இங்கதான் வச்சாங்க, ஏதாவது எடுத்துக்கொண்டு போயிருந்தா சொல்லுங்க, நான் போய் அவங்களை எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க சொல்லுங்க, யாராவது எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் வந்து இதை எடுத்துட்டு போயிடுறேன், அந்த இடத்த எங்க இருந்தாலும் எடுத்துட்டு போயிடுறேன். ஆண்டவர், எனக்கு ஆண்டவர் இருந்தா போதும். அல்லேலூயா, என் ஆண்டவர் இருந்தா போதும் எனக்கு. எத்தனை பேர் இந்த எண்ணத்தில் இருக்கிறோம்? எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருந்தா நீங்க லேட்டா வர மாட்டீங்க, ஆராதனை இழக்க மாட்டீங்க. அந்த எண்ணம் இல்லாததுனால தான் உங்களால் ஆராதனை இழக்க முடியுது, பாதி ஆராதனையில் எழுந்துச்சு ஓட முடியுது. காணிக்கை பகுதி முடிந்த உடனே கிழக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே நீட்டா ஓடி போயிடுறீங்க, மேற்க போறேன்னு சொல்லிட்டு மேற்க அப்படியே ஓடி போயிடுறீங்க. காணிக்கை பகுதிக்கு முன் இருந்தவர்கள் காணிக்கை பகுதிக்கு பின் காணவில்லை. தேவன் எடுத்துக்கொண்டாரோ? இல்லை, சத்தியமாக இல்லை, அவர் எடுத்துக்கொள்ளவில்லை, போயிட்டாங்க. இந்த எண்ணம் நமக்குள்ள இருந்தால், என் ஆண்டவரை வைத்த இடம் வெறுமையா இருக்கு, அவர் இல்லாம நான் வாழ முடியாது, அவர் எனக்கு வேணும், அவரை நான் பார்க்கணும். நீங்கள் இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர், ஐயா தயவு செய்து சொல்லுங்க, யார் எடுத்துட்டு போனா, எங்க கொண்டு வச்சாங்க, இடத்தை மாத்தி வச்சுட்டாங்களோ, நீங்க சொல்லுங்க, அந்த இடத்தை நான் பார்த்துக்கிறேன். அந்த தேவனை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஏக்கம், அந்த வாஞ்சை நமக்குள்ள பெருமை தானே ஐயா தலைவிரிச்சு ஆடுது. 4 பேர் மதிக்கணும், 4 பேர் உயர்த்தி பேசணும், 4 பேர் நமக்கு பொன்னாட போத்தணும், வந்தா 4 பேர் எழுந்திருக்கணும், 4 பேர் கையெடுத்து கும்பிடணும், எல்லாரும் எழுந்து நிற்கணும், எல்லாரும் கையில் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும், பயபக்தியோட கைகட்டி நிற்கணும். இப்படிலாம் மதிக்கணுங்கிற இந்த எண்ணம் என்னைக்கு இருக்குதோ, என்னைக்கு தொலைய போகிறதோ, அன்றைக்கு தான் உங்கள் மத்தியில் இயேசு வருவார். ஆனா இந்த மகன் அழுவுறா. தூதன் கேட்கிறேன், ஏன் அழுவுற? அதே வார்த்தை கேட்கிறாரு, யாரை தேடுற, என்ன தேடுற அப்படிங்கிறாரு. நீங்க வாஞ்சையோட காலை மாலை அவரை தேடுவீர்களானால், ஒவ்வொரு நாளும் இயேசுவை உள்ளத்தில் தேடுவீர்களானால், அவர் தூரத்தில் இல்லை, அவர் பரலோகத்தில் இல்லை, தேடுகிற உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, பக்கத்தில் இருக்கிறார். சில பேர் சொல்லுவீங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், யாரோ போனது மாதிரி இருக்கலாம் சொல்லுவீங்க. வேற யாரும் இல்லை, ஒன்னு தூதன் வந்திருப்பார், அல்லது நீங்கள் தேடுற இயேசு வந்திருப்பார். யாரை தேடி ஜெபம் பண்ண வந்திருக்கிறீர்களோ அவர் வந்திருப்பார். நேற்று காலையில் குற்றாலத்தில் எங்களுக்கு லாட்ஜி போட்டு கொடுத்துருந்தாங்க, ரிசார்ட் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் குடும்பமாக தங்குற இடம், வீடு மாதிரி. அங்கே நான் 4 மணிக்கு நான் படுத்திருக்கேன், என்னுடைய அலாரம் அடிக்கலை. 4 மணிக்கு முன்னால் கரெக்டாக 4:10 4 தான் அடிக்குது. 2 அலாரம் வச்சுருக்கேன். நான் 3:58 3:59 இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஜபசத்தம் கேட்குது அறைக்குள்ள. ஐயோ, பையனுங்க எழுந்துச்சு, அவங்கெல்லாம் அடுத்தடுத்த 2 ரூம்ல, வராண்டா ஒன்று, அடுத்த ரூம் ஒன்று படுத்துருக்குறாங்க. சோத்திரம், ஜபசத்தம் கேட்குது. பையனுங்க எழுந்துச்சு ஜபம் பண்ணுறாங்களே, நமக்கு ஒன்று சொல்லிட்டாங்க, எழுந்துச்சு கதை திறந்துட்டு வர்றேன். நம்மகிட்ட வந்தால் எல்லாம் அமைதியாக படுத்துருக்குறாங்க. அவங்க நான் எழுப்புன்னு படுத்துருக்குறாங்க. அவர் வந்து எழுப்புனா எழுந்துச்சு, நான் அது கூட தூக்கத்தை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு. இந்த ஜபசத்தம் எங்கேருந்து வந்திருக்கும்? யாது இந்த ஜபசத்தம்? நீங்களும் நானும் பார்க்கறது போல அவர் அப்படியே இந்த சரீரத்தில் மட்டும் நிற்பார் நினைக்காதீங்க.
உங்க பக்கத்துல அசைவாடுவார். நீங்க அழுது புலம்பும் பொழுது யாரை தேடுற மரியாள், யாரை தேடுற, எதை தேடுற, என்ன தேடுற, உனக்கு என்ன வேணும், இந்த உன் பக்கத்துல நான் நிக்கிறேன் பாரு. அவளோ அவரை தோட்டக்காரர் என்று, ஐயா என்னுடைய ஆண்டவனை எடுத்து போனது உண்டானால், யாராவது கொண்டு போனது உண்டானால் என்று சொல்லுங்க, நான் போய் ஆண்டவர் எடுத்துட்டு வந்துடுறேன். யோசித்து பாருங்க, 4 பேரோட வல்ல மரியாள் தனிநபர் பிணமாக அங்க வச்சிருக்கிறாங்க. ஒரு பெண்ணு சுமந்து கொண்டு வர முடியுமா? அல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொன்னார், வாசிக்கிற அடுத்த வசனம், இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமா கண்டுகொண்டால் இயேசு கிறிஸ்துவை. அல்லேலூயா. எந்த இடத்துல எந்த காரியத்திற்காக நீங்க இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறீர்களோ, தூதர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது சுகத்துக்காக அழுதுகிறீர்களோ, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் எங்கே கண்ணீர் விடுகிறீர்களோ, அருகாமையில இயேசு வருகிறார். அருகாமையில இயேசு வருகிறார். கண்ணீர் விடுகிற தேவ பிள்ளைக்கு அருகாமையில பேய் வராது, கர்த்தர் வருவார். அல்லேலூயா. முதலாவது நம்ம அழ வேண்டியது எதற்காக என்றால், என் தேவன் இல்லாமல் நான் வாழ முடியாது, ஆண்டவர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் வாழ்க்கையில பிரதானம் இயேசுதான். என் வாழ்க்கையில பிரதானமானது இயேசுதான். அந்த இயேசுவுக்காக இந்த பூமியில எதை இழக்க நான் தயாராக இருக்கிறேன். என் சுகபோகமாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், எந்த வருமானங்களாக இருக்கட்டும், என் ஆண்டவர் இயேசு, என் பரமபிதா இயேசு, என் மீது அன்பு வைத்திருக்கிற தகப்பன் இயேசு, என்னை 100க்கு 100 நன்றாக அறிந்திருக்கிற இயேசு, அவர் இல்லாமல் ஒரு நொடி பொழுது கூட நான் வாழ முடியாது என்று யார் அதற்கு கண்ணீர் வடிக்கிறீர்களோ, உங்கள் அருகாமையில் வந்து நிற்கிறார். பேரை சொல்லி கூப்பிடுவாரு, பேரை சொல்லி கூப்பிடுவார். என்ன ஒரு தடவை பேரை சொல்லி கூப்பிட்டாரு. சுபத்திரத்தில் அந்த கீத்து கொட்டாக 2 பக்கம் கதவு இல்லாத வீடு உள்ள என் தங்கச்சி கேமாதி படுத்திருக்கு, நான் திண்ணையில் படுத்திருக்கேன். மற்ற யாரும் என் கூட இல்லை. 2 பேர். எதுக்கு ஒரு கோணி சாக்கு, பின்னாடி ஒரு கோணி சாக்கு. விடியற் காலை கிட்டத்தட்ட 3 மணி சுமார் இருக்கும். உபவாசம். 2 ரூபாய்க்கு ஒரு வீட்டில் போய் பால் வாங்குவோம். அவங்களும் அப்புறம் கொடுக்கல. வெறும் வர தண்ணி. 40 நாள் உபவாசம். விளக்கு காணிக்கலாம் கிடையாது. மண்ணெண்ணெய் விளக்கு, ஒத்தலைட்டு, அதன் பிறகுதான் வருது அந்த சீசன். அது ரொம்ப துக்கத்தோட சுருண்டு படுத்து கிடக்கிறேன். அந்த கோலங்கள் எப்படி இருக்கணும் பாருங்க, ரொம்ப கஷ்டமானது. அப்ப விடியற் காலை 3 மணி சுமார் இருக்கு. சங்கிட்டுவன் ஏசாயா 60:1, ஏசாயா 61:1, இதை எழுதி வச்சுக்க, இதுதான் உனக்கு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. பசி வேற, உபவாசம் வேற, துக்கத்தின் மேல் துக்கம் நிறைந்த ஒரு நாட்கள், மனிதர் ஆதரவென்று இல்லாத ஒரு காலகட்டம் அது. ஏசாயா 60:1, ஏசாயா 61:1 என் பெயரை சொல்லி சொன்னார். லைட் வெளிச்சம் இல்லை, அன்னைக்கு விளக்குல மண்ணெண்ணெய் இல்லை. தடுமாறியுடைய ஒரு பேனை எடுத்து அப்படியே ஒரு பேப்பர்ல அப்படியே ஒரு குத்து மதிப்பா அதை நான் எழுதிட்டு மறந்துடுவேன்னு சொல்லி, பைபிள் அதிகம் எனக்கு தெரியாது, ரொம்ப ஆரம்பமான பகுதி அது, தெரியாது. பொழுது எப்போ விடியும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நான் தூங்கலை. நான் முழங்கால் போட்டேன், ஜெபம் ஆரம்பிச்சிட்டேன். காலையில் பொழுது விடிஞ்ச உடனே அந்த வசனத்தை எடுத்து நான் படித்தேன். அன்னைக்கு தான் தெரிஞ்சது, நமக்கு ஆண்டவர் சுவிசேஷ ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. நொறுங்கி போனவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, கட்டுகளை கிடக்கிறவர்களுக்கு, வாழ்க்கையில எண்ணி ஆதாரம் இல்லை என்று அங்கலாய்த்து கிடக்கிற மக்களுக்கு இந்த இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய அந்த அபிஷேகத்தை என் மீது வைத்திருக்கிறார். எனக்கு சுவிசேஷ அழைப்பு என்பதை அந்த 40 நாள் தான் தேவன் எனக்கு பேசினார். நம்ம ஆண்டவர் இல்லை, நான் தனியே இருக்கிறேன்னு சொல்லி எந்த நேரத்துல எல்லாம் நீங்க அழுதுகிட்டு இருக்கிறீங்களோ, பக்கத்தில் ஒரு வருவார். ஏமாளற மகளே, ஏன் புலம்புற, எதை நினைத்து புலம்புற? எதிர்காலத்தையா, இழந்து போன காலத்தையா, சுகபகமாய் வாழ்ந்த காலத்தையா, ஒன்று இல்லாமல் உட்கார்ந்து வெறுமையான காலத்தையா, கல்லடி வாங்கின காலத்தையா, காயம்பட்ட காலத்தையா, ஒன்றுக்கும் உதவாக்கரை இணைக்கப்பட்ட காலத்தையா, எந்த காலத்தில் அழுது கொண்டிருக்கிறார்? தேவன் அருகாமையில் வருவார். எங்கெல்லாம் அவருடைய பிள்ளைகள், ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள், அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், எந்த இடத்துல எல்லாம் நாம் கதறுகிறோமோ அந்த இடத்துல அவர் மட்டும் தாங்க வருவார். வேற யாரும் வரமாட்டாங்க. வேற யாரும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. உங்க போர்வையை போத்திக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற நபர் கூட தெரியக்கூடாதுன்னு
கண்களில் மாத்திரம் கண்ணீர் வந்தது. தாவீது சொல்லுகிறார், என் படுக்கையை கண்ணீரினால் ஈரமாக்கினேன், என் கண்ணீரினால் ஈரமாக்கினேன். அழுகையினால் ஜெபத்திற்கு எவ்வளவு வலிமை உண்டோ, அழுது ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அதை விட தாண்டின வலிமை உண்டு. கண்ணீர். அல்லேலூயா. வாசிக்கலாம். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து கடந்து போனார். சீசர்கிட்ட போய் சொன்னார், இயேசுவை கண்டேன், இயேசுவை பார்த்தேன், அவர் நமக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அங்கே போனால் அவர் நீங்கள் பார்க்கலாம், அவர் கல்லறையில் இல்லை, எந்த கல்லறையும் அவர் அடைக்க முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1-7 வசனங்கள் வாசிக்க நாம் கேட்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். எசேக்கியா ராஜா, ஜனங்களின் அதிபதி என்று அழைக்கப்படுகிற எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் சாக போகிறீர், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். மருத்துவர் சொல்லுவாங்க, எல்லா டெஸ்ட் எடுத்துட்டு இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. சில டெஸ்ட் எடுத்து சொல்லுவாங்க, டாக்டரே ஒரு வியாதியுமே தெரியலையே, டெஸ்ட்ல எல்லாம் நார்மலா இருக்கு. மருத்துவர் சொல்லுவார், எங்க அப்பாவுக்கு ஏகாந்திலிங்க டாக்டர் சொன்னார், அவளை வெளில உட்கார வச்சுட்டு வாயா உள்ள அப்படின்னார். சொன்னார், உங்க அப்பா பெரிய குடிகாரனான்னு கேட்டார். இல்லை சார், ஒரு டிராப்பு கூட எங்க அப்பா குடிச்சதில்லை அப்படின்னு. பார் எக்ஸ்ரே பார், நுரையீரல் எல்லாம் அரிச்சிட்டு 3 மாசம் தான் அவங்க அப்பா உயிரோட இருப்பாரு, செத்து போயிட்டார். நான் அவர்கிட்ட அழுதேன், ஒரு 5 நிமிஷம் அவர்கிட்ட உட்காந்து அழுதேன், போராடினேன், எப்படியாவது காப்பாத்துங்க. நான் பைத்தியக்கார மாதிரி அழுகுறேன். ஏன்னா என்னோட குடும்ப சூழ்நிலை, அம்மா இல்லை, பிள்ளைங்க, நானும் தனித்து நிற்கிற ஒரு நேரம், என்னை எங்கே எவன் விட்டு வெட்டுவான் கொள்ளுவான்னு தெரியாது. இந்த பரிதபிக்கப்பட்ட நிலையில் என்னுடைய தம்பி தங்கச்சிகளுக்கு என்னுடைய அப்பா தான் ஆதரவு. இப்போ அவர் சாக போறாரு, அவர் செத்த அந்த பிள்ளைங்க தெருவில் நிற்கணும், அனாதை ஆயிடும், ஆதரவு இருக்காது, எனக்கு என்னைக்கு சாவுன்னு தெரியாது, நான் கொடூரமான காரியத்தில் ஈடுபட்டுட்டேன். ஆக நான் பயந்து நடுங்கி போய் அவரை நான் கையெடுத்து கும்பிடுறேன், அழுவுறேன், ஐயா எப்படியாவது காப்பாட்டுங்க சார், நான் எவ்வளோ நாள் பணம் தரங்கிற. அவர் சொல்றாரு, இல்லை செத்து போயிடுவார் அப்படிங்கிறாரு. நான் கருதுறதை பார்த்து அப்படியே உட்காந்து என்ன பார்த்தாரு, பிரம்ம பிடிச்ச மாதிரி பார்த்தாரு. 5 நிமிஷம் கணத்தை வச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். சொன்னது போல 3ஆம் மாசம் எங்க அப்பா இறந்து போனார். அன்றைக்கு இந்த இயேசு இல்லையே, அன்றைக்கு இந்த இயேசுவை பற்றி சொல்ல யாரும் இல்லையே, இந்த இயேசுவை பற்றி பேச யாரும் இல்லை. இன்றைக்கு ஒரு மனிதனை வியாதியோடு நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு குடும்பத்தின் கஷ்டத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவங்க ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ, தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டுங்க. நான் சொல்றேன், நீங்க மதிச்சாலும் சரி மிதிச்சாலும் சரி காரி துப்புனாலும் சரி, உங்க வியாதி இயேசு கிட்ட வந்தா போகணும் தைரியமா சொல்லிடுங்க. இந்த செய்வனை போகணும் சொல்லுங்க, இந்த பேய் போகணும் சொல்லுங்க, உங்களுக்கு வாழ்க்கை இயேசு கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு சொல்ல யாரும் இல்லை, சொல்ல யாரும் ஒருவரும் இல்லை. இயேசு தெரியாது, வேளாங்கண்ணியே தெரியும், இயேசு தெரியும். இவரிடத்தில் வந்தால் எல்லாம் கிடைக்கும், எல்லா விடுதலை கிடைக்கும், எல்லா சுகமும் கிடைக்கும். சொல்ல ஆள் இல்லை, இயேசுவை பற்றி சொல்ல ஆள் இல்லை. 3வது மாதம் மரித்து போன எங்க அப்பா முகத்தை கூட அந்த பாவி நான் பார்க்க முடியல. கடைசி எங்க அப்பா சாகர நேரத்தில் என்ன தேடி இருக்காங்க, என்ன போல ஒருத்தரை கொண்டா காட்டி அவங்க பால் ஊத்திருக்காங்க, செத்து போயிட்டாங்க. 3வது நாள் பால் தெளிக்கிறது தான் வந்து சேர்ந்தேன். பின்னால யோசித்து, அவங்க மதிக்க மாட்டாங்க, கேவலமா பேசுவாங்க, பேசட்டும். நீங்க சொல்வதினால் ஒரு குடும்பம் காக்கப்பட்டால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியா ராஜா, ஜனங்களின் அதிபதியாகிய எசேக்கியா ராஜா, அவர் மரித்து போகிறார் என்ற செய்தியை ஏசாயா தீர்க்கதரிசியிடத்தில் தேவன் சொல்லி அனுப்புகிறார். வேதத்தில் மிகப்பெரிய தீர்க்கதரிசி, 66 புத்தகங்களை எழுதின தீர்க்கதரிசி, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை திட்டமும் தெளிவுமாய் கிட்டத்தட்ட 500-600 ஆண்டுகளுக்கு முன்பு திட்டமும் தீர்க்கமுமாய் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் என்ற தீர்க்க தரிசனத்தை தெளிவாக சொன்ன ஏசாயா. அவன் தீர்க்க தரிசனம் மாறாது.
எசேக்கியாட்ட போறான், நீர் மரிக்க போகிறீர், நீர் பிழைக்க மாட்டீர். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாரு, புதுசா வீடு தர போகிறாரு, இடம் தர போகிறாரு, உங்க பிள்ளைக்கு வேலை தர போகிறாரு, உங்க மகளுக்கு ஒரு கலெக்டர் மாப்பிளை வரப்போகிறாரு, ஒரு டாக்டர் மாப்பிளை வரப்போகிறாரு, பெரிய இடத்துல சம்பந்தப்பட போறீங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் பார்க்கிறேன்னு சொன்னா சந்தோஷமா ஏற்றுக்கொள்வீங்க. நீ சாக போகிறாய், நீர் மரிக்க போகிறீர், பிழைக்க மாட்டீர். யார் இந்த தீர்க்கதரிசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள்? அவன் ராஜப்பிளவை நோய், தண்டு வடத்துல நோய், அந்த நோய்க்கு ராஜப்பிளவைன்னு பேர். இந்த நோய் வந்தா யாரும் பிழைக்க முடியாது. இந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன செய்தான்? வாசிக்கலாம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து, உமக்கு முன்பாக, இந்த உலகத்துக்கு முன்பாக நடிக்கிற நடிப்பை தூக்கி வீசி எறியுங்கள், கூவத்துல தூக்கி எறியுங்கள், சாக்கடையில தூக்கி எறியுங்கள். தேவனுக்கு முன்பாக நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு முன்பாக நான் ஆராதனை வீராங்கனை, தேவனுக்கு முன்பாக நான் ஒரு ஆராதனை வீரன், தேவனுக்கு முன்பாக நான் உபவாச வீரன், தேவனுக்கு முன்பாக நான் ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவன், தேவனுக்கு முன்பாக நான் ஒரு ஜெப வீரன், தேவனுக்கு முன்பாக நான் ஒரு விசுவாசி, தேவனுக்கு முன்பாக சபையில் நான் நம்பர் 1 விசுவாசி. அவருக்கு முன்பாக அதுதான் உங்க மரணத்தை மாற்றும், மற்ற எதுவும் மாற்றாது. அவருக்கு முன்பாக வாசிக்கலாம். உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான், ரொம்ப அழுதான், கடுமையா அழுதான், தாங்க முடியாம அழுதான். ஐயா, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று அவன் விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். 5வது வசனம், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி. ஆண்டவர் பார்த்திருப்பார், எசேக்கியா அவருக்கு மரண செய்தி அனுப்புனதும் ஆண்டவர் தான். எந்தெந்த மருத்துவர்கள் எங்கெங்கெல்லாம் குறி கேட்க போய், நாள் நட்சத்திரம் பார்க்க போய், நீங்க பிழைக்க மாட்டீங்க, செத்து போவீங்க, உங்க வீட்டுல வந்து பாதிப்போறன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் மாறுதலை கட்டளையிட போகிறார், அந்த இடத்துல மாற்றத்தை கட்டளையிட போகிறார். வாழ்நாள் முழுவதும் இந்த மருந்து மாத்திரை சாப்பிடுங்கள் என்று எங்கே யாருக்கு மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறார்களோ, இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் அதை மாற்ற போகிறார், கர்த்தர் அதை மாற்ற போகிறார். இன்னும் சில வாரங்களுக்குள்ள இந்த மருந்து மாத்திரை சாப்பிட நின்று போக போகிறது. இன்னும் 1-2 வாரங்களுக்குள்ள நின்று போக போகிறது. 1-2 மாதங்களுக்குள்ளாக இருந்த வியாதி இடம் தெரியாமல் மறைந்து போக போகிறது, காணாமல் போக போகிறது. எந்த பேய் உங்க வீட்டுக்குள்ள உங்களை வாத்தி வதைத்ததோ, உங்களை வீட்டை விட்டு விரட்டினதோ, உங்களை தாறுமாறாக்கினதோ, உங்களை இழக்க வைத்ததோ, கண்ணீர் விட்டு கதற வைத்ததோ, அந்த பேயை தேவன் துரத்தி அடிக்க போகிறார், தேவன் மாற்ற போகிறார். அல்லேலூயா. எசேக்கியா மிகவும் அழுதார், எசேக்கியா மிகவும் அழுதார். ஐயோ, நான் சாக போறேனே. ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஐயா, உமக்கு முன்பாக நடந்தேனே, உமக்கு முன்பாக உத்தமமாய் உண்மையை நடந்தேனே, உமக்கு முன்பாக இந்த காரியத்தை நான் செய்தேனே. மனிதன் என்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்று அல்ல, உமக்கு முன்பாக நான் இப்படி நடந்தேனே, உமக்கு முன்பாக இந்த தான தர்மத்தை நான் செய்தேனே, உமக்கு முன்பாக இந்த உதவியை நான் செய்தேனே, உமக்கு முன்பாக இத்தனை நாள் உபவாசம் இருந்திருக்கிறேனே, இத்தனை நாட்கள் வாரங்கள் உபவாசம் என்று கதறி இருக்கிறேனே. ஐயோ, உமக்கு முன்பாக அந்த கண்ணீர் பரலோகத்தின் தெய்வத்தை இறங்கி வர வைத்தது. அந்த கண்ணீர், நீங்களும் நான் அவருக்கு முன்பாக எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? ஜெபம் உண்டா? வேதவாசிப்பு உண்டா? நம்ம வீட்டில் குடும்ப ஜெபம் உண்டா? நம்ம வீட்டில் குழு ஜெபம் உண்டா? நம்ம வாழ்க்கையில் ஆத்தும ஆதாயம் உண்டா? வீடு கட்டுறதுக்காக, இடம் வாங்குறதுக்காக, பிள்ளைக்கு வேலை வாங்குறதுக்காக, திருமணம் பண்ணுறதுக்காக, பிள்ளைக்கு ஒரு அரசாங்க வேலையை வாங்குவதற்காக, நீங்கள் உயர்ந்த அந்தஸ்து இந்த பூமியில் காட்டுவதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். அதுவல்ல. தேவனுக்காக எதை செய்தோம்? தேவனுக்காக எதை இழந்தோம்? தேவனுக்காக எதை கொடுத்தோம்? தேவனுக்காக எதை தியாகம் பண்ணினோம்? எதை தியாகம் பண்ணினோம்? யாரை தியாகம் பண்ணியிருக்கிறோம்? எத்தனை மணி நேரங்களை தியாகம் பண்ணியிருக்கிறோம்? என் வேலை மலை போல இருக்கிறது, எனக்கு அவ்வளவு கடமைகள் இருக்கிறது, அதையெல்லாம் விட்டு ஆண்டவரே ஊழியம் ஊழியம் ஊழியம், ஜெபம் ஜெபம், ஆத்தும அறுவடை, சுவிசேஷம் சுவிசேஷம் என்று ஐயோ நான் திரிந்து அலைந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க வேலைக்காக போறீங்க, சுகமா வீடு வரணும், திரும்ப நீங்க ஜெபம் பண்றீங்க. உங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்றீங்க, நல்லா சுகமா வீடு வரணும்னு. உங்க பிள்ளை வாழ்க்கை வேறு ஜெபம் பண்றீங்க. இயேசுவுக்கு என்ன லாபம்? பரலோகத்திற்கு என்ன லாபம்?
துடித்து சிலுவையில மாண்டு மரித்து உயிரோடு எழுந்தாரு. சரீரம் சின்ன பின்னமாக்கப்பட்டது. அவருக்கு என்ன லாபம்? அவருக்கு யாரையா லாபத்தை தேடி ஓடுகிறோம்? அவன் சொன்னான் பாருங்க, உமக்கு முன்பாக உண்மையும் உத்தவமாய் நடந்தேனே, உமக்கு முன்பாக நான் நடந்தேன் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு முன்பாக நான் கோபுரத்தை கட்டினேன், வீட்டை கட்டினேன், நாட்டை வாங்கினேன், இடத்தை வாங்கினேன், ஏக்கர் கணக்க நான் வாங்கினேன். அதை சொல்லல, உமக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்திக்க முடியுதா? முதலாவது ஒரு சின்ன காரியம் தாழ்த்த முடியுதா? பெரிய காரியம் அல்ல. உங்களை தாழ்த்திக்க முடியுதா? அந்த தாழ்மை என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு பயன்பட போறீங்கன்னு அர்த்தம். பயன்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஐயா, தாழ்மை என்றைக்கு உங்களுக்குள்ள வருகிறதோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து விட்டார் என்று அர்த்தம். மரியாளுக்கு பக்கத்தில் நின்று, மரியாளே ஏன் அழுகிறாய் என்று கேட்டாரே, அவர் உங்கள் அருகாமையிலே வந்து விட்டார் என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் சொல்லியபடி மிகவும் அழுதான், விண்ணப்பம் பண்ணினான். உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். என்ன நலமானதை செஞ்சிருக்கிறீங்க? வாரத்தில் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க? எத்தனை பேருங்க கஷ்டப்படுறவங்களை கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கீங்க? சொந்தமா இருக்கட்டும், ஜாதியா இருக்கட்டும், உங்க ரத்த பாசமா இருக்கட்டும், உங்க நண்பரா இருக்கட்டும், இல்ல அந்நியனவளாக இருக்கட்டும், அவங்களுக்கு அடிச்சா வலிக்கும் இல்ல. பாதிக்கப்பட்டவங்களை எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கீங்க? இங்க ஆண்டவர் விடுதலை கொடுக்க ரெடியா இருக்காரு. எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை ஒரே நிமிஷத்துல வந்தாலும், ஒரே நிமிஷத்துல லட்சம் பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் விடுதலை கொடுக்க அவரால் முடியுமே. 100 டோக்கன் தான் அன்னைக்கு பார்ப்போம், 50 டோக்கன் தான் டாக்டர் பார்ப்பாரு. ஃபேமஸ் ஸ்பெஷலிஸ்ட் அவரு. ஆமா, அவர் மாதிரி டாக்டர் யாரும் கிடையாது. 50 தான் பார்ப்பாரு, 100 டோக்கன் பார்ப்பாரு. நான் சொல்லுகிற டாக்டர் லட்சக்கணக்கான டோக்கன்களையும் ஒவ்வொரு மணி நேரத்திலையும் பார்க்கிறவர். ஐயா, நோயாளி இல்லையே, டாக்டர் இருக்கிறார். அவர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார். நோயாளியை கொண்டு வர முடியல உங்களால, கஷ்டப்படுறவங்களை கொண்டு வர முடியலையே. நான் சொல்றேன், என்னை நினைத்தருளும் ஐயா, நலமானதை செய்தேனே. உம்முடைய ஆலயத்திற்கு, உம்முடைய ஊழியத்திற்கு, உம்முடைய ஊழியக்காரனுக்கு, இந்த சபைக்கு, இந்த ஊழியத்துக்கு, இந்த ஊழியம் வளருவதற்கு, ஜனங்கள் பெருகுவதற்கு, சபைகள் பெருகுவதற்கு, ஊழியர்கள் பெருகுவதற்கு நலமானதை செய்தேனே. தேவனுடைய பார்வையில ஊழியத்திற்கு யார் நலமானதை செய்கிறீர்களோ உங்க விண்ணப்பம் பரலோகம் போகும். உங்க விண்ணப்பம் மரண தேதியை மாற்றக்கூடிய விண்ணப்பம், மரண தேதியை மாற்றக்கூடிய விண்ணப்பம். அல்லேலூயா. ஆகடியம் பண்ணுவார். ஆனால் எசேக்கியாவுடைய வார்த்தை தெய்வத்தை தொட்டது, தேவனுடைய இருதயத்தை தொட்டது. அடுத்த நிமிடமே, அடுத்த வினாடியே தேவன் பேசுகிறார். அதே ஏசாயாவோடு, மரணம் வரும் என்று சொல் என்று அனுப்பின ஏசாயாவோடு, நீ பிழைக்க மாட்டீர் சாவீர் என்று சொல்லி அனுப்பின அதே ஏசாயாவோடு தேவன் பேசுகிறார். ஏசாயா, நான் அவனுக்கு ஆயுசின் வருடங்களை கூட்டி கொடுக்க போகிறேன், 15 வருடம் கூட்டி கொடுக்க போகிறேன், அவன் பிழைப்பான் என்று போய் சொல்லு. மறுபடியும் போகிறார் ஏசாயா, நீர் மரிக்க மாட்டீர், நீர் பிழைக்க போகிறீர். வாசிக்கலாம் 5வது வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி. ஜனத்தின் அதிபதி, ஆத்துமாக்களை கொண்டு வருகிற அதிபதி, ஆத்துமாக்களை பாதுகாக்கிற அதிபதி, தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்துகிற அதிபதி, ஆத்துமா ஆதாயம் செய்யாத பாண்டைகள் இருக்கிற இடம் அவர் வரமாட்டார். ஒரு நபரை கொண்டு வரக்கூடாது. ஒரு வாரத்தில் ஒரே ஒரு நபர், மாதத்தில் ஒரு குடும்பத்தை கொண்டு வரக்கூடாது. நம்ம தரித்திரம் நமக்கு முன்னாடி தானே விளையாண்டு நிற்குது. தரித்திரியம் பிடிச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, தரித்திரியம் பிடிச்ச வாழ்க்கை. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்றோம்? ஜனத்தின் அதிபதி. எத்தனை பேருக்கு அதிபதியா இருக்கிறீங்க? எத்தனை பேரை கொண்டு வந்திருக்கிறீங்க? எத்தனை குடும்பம் இன்றைக்கு உங்களால் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள்? ஒரு காலம் பிரதர், ஒன்ஸ் அப்பான் எ டைம் நல்லா வேலை பார்த்தோம், நல்லா ஊழியம் செஞ்சு, இன்னைக்கு பிரதர் வண்டி ஆக்சிடென்ட் ஆகி மோதி நிக்குது பிரதர், ஒர்க்ஷாப்ல நிக்குது வண்டி, 120 150 போன வண்டி பிரதர். இப்ப பிரதர் 20 கிலோமீட்டர்ல தையா தக்கான்னு ஓடுது பிரதர். ஒரு காலம் ஆத்துமாதயம் உபவாசம் ஜெபம். இன்னைக்கு ஒண்ணு இல்ல ஐயா. ஜனங்களை கொண்டு வர நபரா இருந்தா உங்களுக்கு மரணமே வந்தாலும் உங்களுடைய ஜெபம் மரணத்தை மாற்றக்கூடிய. அல்லேலூயா. ஆத்தும ஆதாய வீரர்கள் யாரோ, நலமானதை செய்யற நபர்கள் யாரோ சொல்றாரு பாருங்க. என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியா. எசேக்கியா போய் சொல்லு அப்படின்னு சொல்லலாம். அவன்கிட்ட போய் சொல்லு, வாடாபடன்னு சொல்லலாம். என்ன சொல்றாரு? யாரு?
என் ஜனம் அந்த ஜனம் ரட்சிக்கப்பட்ட ஜனமா ரட்சிக்கப்படாத ஜனமா? எத்தனை பேருக்கு நீங்க தலைவன தலைவியா இருக்கிறீங்க? அதுக்கு தானே அடிச்சுட்டு கிடக்குற. இந்த வருஷம் துவக்கத்துல இருந்து ஒரு 2 ஜெபக்குள்ளாவது நடத்துங்க, ஒரு ஜெபக்குள்ளாவது நடத்துங்க, ஒரு 2 வீட்டையாவது போய் பிடிச்சு நடத்துங்க, ஒரு குடும்பத்தையாவது போய் பிடிச்சு நடத்துங்க. ஏன் கத்திரி இருந்த பைத்தியக்காரன் எதுக்காக? இந்த வார்த்தை உங்களுக்கு வர வேண்டும். உங்க ஜெபம் மரணத்தை மாற்ற வேண்டும். உங்க குடும்பத்தில் வர்ற மரணம் மட்டுமல்ல, அநேக குடும்பங்களில் வர வேண்டிய மரணத்தை உங்க ஜெபம் மாற்ற வேண்டும். அதுக்கு இந்த ஜனத்தின் அதிபதி என்ற பெயர் எடுக்க வேண்டுமே. ஜனத்துக்கு தலைவன், ஜனத்துக்கு தலைவி, ஜெபக்குழு தலைவி, ஜெபக்குழு தலைவன் என்ற பெயர் எடுக்க வேண்டுமே. அவங்களுக்கு தான் இந்த ஜெபம் மேல போகும். அல்லேலூயா. சும்மா வெறும்பீத்தை பீத்திக்கிட்டு நானும் கிறிஸ்தவன், நான் இயேசுவுக்காக வாழ போறேன், நான் இயேசுவுக்காக உயிரை கொடுக்க போறேன், நான் இயேசுவுக்காக அதை செய்ய போறேன், நான் இயேசுவுக்காக இதை செய்ய போறேன், கூற சேவலை கொடுக்க போறேன், கூவாத சேவலை கொடுக்க போறேன், ஒரு ஆட்டுக்கிடாவை வெட்ட போகிறேன், மாட்டுக்கிடாவை வெட்ட போறேன். அவர் பட்டினியா கிடக்கிறாரு ஏமாந்து இறைச்சி சாப்பாட்டுக்கு. சோத்திரம். அல்லேலூயா. வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். எந்த கண்ணீர்? மக்களுக்கு நலமானதை செய்த அந்த மனுஷனுடைய கண்ணீர், ஜனங்களுக்கு தலைவனாய் இருக்கிற அந்த மனுஷனுடைய கண்ணீர். என் குடும்பமே முழுசா சபைக்குள்ள வரமாட்டேது பிரதர். கேள்விதான், கேள்விக்குறிதான், கேள்விக்குறிதான். ஐயா, ஆத்துமாதேசம் முழங்கால் படிடலாமா? ஜனத்தின் அதிபதி என்ற பெயர் எனக்கு வரணும் ஐயா. ஒரு கூட்டத்துக்கு நான் தலைவனா மாறணும், ஒரு கூட்டத்தை நான் வழி நடத்தணும். அப்படி கேளுங்க, ஒரு பெரும் கூட்டத்தை நான் வழி நடத்தி இடத்துல கொண்டு வரணும். ஒரு பெரிய கூட்டத்தை, இந்த உலகம் உங்களை மதிக்கலாம் ஐயா, அது பரலோகம் கொண்டு போகாது. இந்த உலகம் உங்களை புகழலாம், அது பரலோகம் கொண்டு போகாது. இந்த உலகம் உங்களை கண்டு பயந்து நடுங்கலாம், அது பரலோகம் கொண்டு போகாது. உங்க மரண தேதியை மாற்ற வேண்டும் என்றால், உங்க குடும்பத்தில் பிசாசு நியமித்திருக்கிற கட்டு உடைய வேண்டும் என்றால், உங்கள் வழியாக அநேகருடைய மரண கட்டு உடைய வேண்டும் என்றால், நீங்கள் ஜனத்தின் அதிபதி என்ற பெயர் எடுக்க வேண்டும். ஜனக்கூட்டத்திற்கு தலைவனாக மாற வேண்டும், ஜனக்கூட்டத்துக்கு தலைவி மாற வேண்டும். ஜெபக்குழு தலைவி என்ற பெயர் எனக்கு வரணும். யாரும் உட்கார கூடாது, யாரும் உட்கார கூடாது. எழுந்துருங்க, ஒன்னு முட்டி போடுங்களா, எழுந்துருங்க. யாரும் உட்கார கூடாது, தயவு செய்து உட்கார கூடாது. சோத்திரம். வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியா, ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியா, அவனுக்கு மரணம் நிர்ணயிக்கப்பட்டது, மரணம் நிர்ணயிக்கப்பட்டது, மரணம் குறிக்கப்பட்டது. அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் அவருடைய கண்ணீரின் ஜெபம் அவருடைய மரணம் மாறியது. இன்றைக்கு எத்தனை பேர் யார் யார் மரண பயத்தோடு வந்திருக்கிறீங்களோ, நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்க மரண கட்டு உடையும். உங்க வீட்டுல மரணம் வராது, மரணம் வராது. சகோதரனே, சகோதரிய, மரணம் வராது. நீங்க பயந்துட்டு இருக்கலாம், நீங்க பயந்துட்டு இருக்கலாம், பிசாசு இப்படி செய்யுமோ. நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரன், நடக்காது, நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. அப்பா, நான் ஒரு 2 ஜெபக்குழுவாது நடத்தணும், ஒரே ஒரு ஜெபக்குழுவாது நடத்தணும், ஒரு ஜெபக்குழுவாது புதுசா புதுசா அண்டரை புதிய இடத்துல இந்த 10வது மாதத்துல ஒரு 2 பேரை வச்சாவது, ஒரு குடும்பத்தை வச்சாவது, ஒரே ஒரு ஜெபக்குழு, ஜெபக்குழு தலைவன், ஜெபக்குழு தலைவி, ஜெபக்குழு நடத்துற நபர், ஜெபக்குழு நடத்துற சகோதரி என்ற பெயர் எனக்கு வரணும். அவங்க ஜெபக்குழு நடத்த வருவாங்க, அந்த அண்ணன் வருவாங்க, அந்த தம்பி வருவாங்க, அந்த அப்பா வருவாங்க, அந்த அக்கா வருவாங்க. ஜெபக்குழு நடத்த இந்த பெயர் எனக்கு வரணும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? கண்ணீரோடு, கண்ணீரோடு கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. கேட்பாரு, ஏன் அழுகிறாய்? எதற்காக அழுகிறாய்? யாரை தேடி அழுகிறாய்? இப்பொழுது உனக்கு என்ன தேவை? உன்னுடைய தேவை என்ன? ஏன் அழுகிறாய்? மகளே, மகனே, இப்பொழுது ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. நான் ஜெபக்குழு நடத்தணும், ஜெபக்குழு தலைவனாய், ஜெபக்குழு தலைவியாய் நான் மாறணும். ஆமென். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் சொல்லிட்டாரு. படுக்கையில கிடக்கிற நீ, எழுந்திருக்க முடியாத நீ, நடக்க முடியாத நீ, இன்றையிலிருந்து 3வது நாள்ல தேவனுடைய ஆலயத்துக்கு நீ போவாய். நம்ம படுக்கையில கிடக்கிறது வரையும் சபைக்கு வருவோம், சுகமாகிறது வரையும் சபையில கிடப்போம் மாச கணக்கில். அதன் பிறகு அப்புறம் உங்களை நாங்க தேடுமே. எங்கய்யா பிரதர் சிஸ்டர்
அக்கா, அண்ணா, தம்பி, ஐயா, எங்கய்யா உங்களை காணும்? கொய்யா, போன வாரம் உங்களை காணுமே, எங்கய்யா போனீங்க கொய்யா? நாங்க தேடணும். அப்புறம் அல்லேலூயா. அப்புறம் தேடி போனியா 3 வாரம் காணுப்பா, போய் பார்த்துருவாங்க என்னன்னு. நான் ஆள் அனுப்பணும். வயிற்றுவலி எனக்கு தானே, மறுபடியும் வயிற்றுவலி வந்தா தெரியும். ஆனா எசேக்கியாவுக்கு சொன்னாரு, 3ஆம் நாள் சுகமாகி எங்கே போவாய்? வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை, 6வது வசனத்தை. உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். மருந்தையும் சொல்லிட்டார் ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வா, இந்த நோய்க்கு பத்து போடு, நீ பிழைச்சிடுவ. கர்த்தருக்கு எந்த மருந்து மாத்திரையெல்லாம் உங்களை கைவிட்டுச்சோ, ஆண்டவர் சொப்பனத்தில் உங்களுக்கு ஒரு புதிய மருந்தை காட்டப் போகிறார். ஒரு புதிய இயற்கையின் மருந்தை காட்டப் போகிறார். இயற்கையான மூலிகையை காட்டப் போகிறார். உங்கள் நோய் அதோட வேரோட அழிய போகிறது. ஆமீன் சொல்வீங்களா? ஆமீன் சொல்வீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா அந்த வார்த்தையை? உங்களுக்கு ஆண்டவர் மருந்து காட்ட போகிறார், ஒரு மருத்துவத்தை காட்ட போகிறாரு. இந்த பூமியில் இருக்கிற மருத்துவங்களை கைவிட்டுட்டு அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, சாகும் வரை சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கர்த்தர் அந்த மரணத்தை தலைகீழா மாற்ற போகிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு மரண பயம் இருக்கும்? இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ உங்க மரண கட்டு இன்னைக்கு உடைய போகுது. நீங்க ஜெபக்குழு நடத்த ஒப்பு கொடுத்தது உண்மைன்னு சொன்னா மரண கட்டு உடைய போகுது உண்மை. நான் ஜெபக்குழு நடத்த போறேன், 2 நபரையாவது 2 குடும்பத்தையாவது வச்சு நான் நடத்த போறேன்னு சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில மரண கட்டு இன்னைக்கு உடைந்து நொறுங்கி போக போகிறது. மரண கட்டு உடைய போகிறது, மரண கட்டு உடைய போகிறது. ஆமென். பாத்தும் ஆதாயம் ஆண்டவருக்கு எவ்வளவு உகந்தது பாருங்க. சொந்தக்காரங்க மதிச்சாலும் சரிங்க, மதிக்கலாலும் சரி, நீங்க சொல்லி ஒருவேளை அவங்க கேட்டு உயிர் தப்பிச்சுக்கிட்டா நல்லது தானே? நல்லதா கெட்டதா? அப்போ உங்க சொந்தக்காரங்க நீங்க சொல்லணும், அவன் நம்ம கண் முன்னால சாகணுங்கிற எண்ணத்தில் நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க பழகி கொண்டிருக்கிற நபருக்கு பாதிப்பு வரும்போது நீங்க இந்த இயேசுவை பற்றி சொல்லணும்னா அவங்க துடித்து சாகணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம். மதிச்சாலும் சரி, மதிக்காவிட்டாலும் சரி, இயேசுவை பற்றி சொல்லிடுங்க. 3வது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 21:10 ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பை தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோட சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றால். இந்த அம்மா தான் சொன்னாங்க, அந்த ஆகார 2வது மனையை வச்சுக்க, எனக்கு தான் குழந்தை எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா தான் சேர்த்து விட்டாங்க. அதே அம்மாவுக்கு ஒரு வழி வந்து போச்சு. வந்து சொல்றாங்க, அவளையும் அவ பிள்ளையும் துரத்தி விடு. ஆபிரகாமுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. என்னடா அது, நம்ம பிள்ளையாச்சே, நமக்கு பிறந்தவனாச்சே, எப்படி துரத்தி விடுறது? கர்த்தர் உடனே பேசினார், ஆபிரகாம், சாரால் சொல்றது உனக்கு விசனமா இருக்க வேண்டாம், அவன் சொல்றது அப்படியே கீழ்படி, அனுப்பி விட்டுரு. இப்ப அனுப்பி விட்டாச்சு. வாசிக்கலாம். அடிமை பெண்ணின் மகனும் உன் மித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். பாருங்க, நம்மோட பழகட்டும், நம்மோட குடும்பம் பண்ணட்டும், நமக்கு கொடுக்கறது கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. அவங்களால கொஞ்சம் தான் நமக்கு கொடுக்க முடியும். ஒரு துருத்தில தண்ணீர், சில அப்பங்கள், முடிஞ்சு போச்சு. மனைவியா இருந்தா நல்ல ஒரு மகனை பெத்தெடுத்திருக்கிறா, வாரி வளைச்சி எல்லாத்தையும் கொடுத்து ஒட்டகத்தில் வச்சு போன்னு சொல்லல. ஒரு துருத்தி தண்ணீர், கொஞ்சம் அப்பம், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வாழ்வாளா சாவாளா, நம்மை படைத்தவர் நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள்கிட்ட எல்லா வேலையும் வாங்கியிருப்பாங்க, எல்லா உதவியும் செஞ்சிருப்பாங்க, எல்லாம் செஞ்சிருப்பீங்க, ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க, ஓடி ஓடி கொடுத்துருப்பீங்க. ஆனா கடைசியா எல்லாம் வாங்கிட்டு உங்களை துரத்தி விட்டுருவாங்க. எதுவுமே உங்களை பார்க்க மாட்டாங்க. என்ன பெருசா செஞ்ச, ஊர் உலகத்துல எல்லாத்தையும் செஞ்ச அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. மனசு நொந்து நூலாயிடுவீங்க, உங்களை விட்டுருவாங்க, மறந்தே போயிடுவாங்க. ஆனால் ஆகார், அவ வேலையாளா வந்தவ, இந்த வீட்டு வேலைக்காரியா வந்தவ, தாதி பெண்ணா வந்தவ, மனைவி ஆக்கப்படுறா, குடும்பம் நடத்துறா, ஒரு பிள்ளைய பெறா. அந்த பிள்ளையும் குறிப்பிட்ட வயது வருது. அது வயது வந்து என்ன வயது தெரியுமா? சாராலை கிண்டல் பண்ணக்கூடிய வயது. அந்த வசனத்தை வாசிங்களே, 9வது வசனம். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ற அளவுக்கு வயசு வந்துட்டு, ஒரு 12-15 வயசு மேல ஆச்சு, 15 வயசு கடந்திருக்கணும். பரியாசம் பண்ற அளவுக்கு, கிளவி பிள்ளை பெற்றிருக்கா, கிளவி
பிள்ளை பெற்றிருக்கா, கிளவி அப்படின்னு அவன் பரியாசம் பண்ணியிருக்கான் இந்த பைய. சோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் அல்லது அடுத்த வாரம் பரியாசமும் பாதகமும் அப்படின்னு ஒரு தலைப்புல கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்கலாம். கர்த்தருக்கு சோத்திரம். பரியாசம் எங்க போய் முடியும்? பரியாசம்னா கிண்டல் கேள்வி பண்றது மட்டுமல்ல, இன்னொன்னு இருக்கு. பரியாசக்காரர் பட்டணத்தை தீ கொளுத்தி விடு. கலகக்காரர்கள் பரியாசக்காரர்கள் இன்னொரு பெயர். சரி, 15 வயசு கிட்டத்தட்ட அந்த பிள்ளைக்கு வந்திருக்கணும். அந்த பிள்ளை கிண்டல் அடிக்கிற அளவுக்கு வந்து போச்சு. இந்த அம்மாவுக்கு சொல்லுன்னு கோவம் வந்துட்டு, என்ன பார்த்து இந்த பையன் கிண்டல் அடிக்கிறானே, இவன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, தடுத்து. ஆபிரகாம் கொஞ்சம் அப்படியே மனசு கஷ்டமா இருந்துச்சு. கர்த்தர் சொன்னார், இல்லை அவ சொல்றது அப்படியே செய். அப்ப எவ்வளவு கொடுத்து அனுப்புறாரு? ஒட்டகம் நிறைய ஏற்றி அனுப்பியிருக்கலாம்ல. எவ்வளவு அனுப்புனாரு? யாரையும் கண்டு ஏமாந்துடாதீங்க. நீங்க தூக்குறாங்கன்னு ஏமாந்துடாதீங்க. அவங்க தான் உங்களை போட்டு உடைப்பாங்க. நீங்க தான் சொல்லுவாங்க, நீ தான்டா எனக்கு எதிராளின்னு சொல்லுவாங்க. நீங்க இல்லைன்னா நான் இல்லைம்பாங்க, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படிம்பாங்க. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவது. இப்ப என்ன நடந்துச்சு வாசிங்க. அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு கொடுத்ததெல்லாம் செலவழிஞ்சு போச்சு. ஹலோ, நல்லா கவனிங்க, இது நம்ம வாழ்க்கையில டச் ஆகும். மனிதர்கள் நமக்கு கொடுத்ததெல்லாம் செலவழிஞ்சு போச்சு. மனிதர்கள் உண்டாக்குனதெல்லாம் போச்சு நம்மளை விட்டு. இப்ப உடனே அவ என்ன செஞ்சிருக்கணும்? கர்த்தரை நோக்கி அவ கேட்டிருக்கணும். கொஞ்சம் அவசர புத்தி உள்ளவ. கர்ப்பவதி ஆன உடனே நாச்சியார்கிட்ட அடங்காம ஓடவ. புள்ள மட்டும் அடங்குமா? அவளே அடங்கலாம், பெத்த பிள்ளை எப்படி அடங்கும்? கர்த்தருக்கு சோத்திரம். சரி, அதை கூட ஆண்டவர் பார்க்கல. இப்ப செலவழிந்து போன பின்பு பிள்ளைய ஒரு மரத்தின் கீழே விட்டு விட்டு வாசிங்க அந்த வசனத்தை. அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளைய ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். செடியின் கீழே விட்டுட்டு எல்லாம் போச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்கிற எண்ணம் அவளுக்கு இல்ல. என் புள்ள சாக போகுது. ஆபிரகாம் கொடுத்த எல்லா ஆகாரமும் போயிட்டு. கவனிங்க, மனிதனுடைய கையை நீங்க எதிர்பார்த்து நடந்தீங்கன்னா மரணம் தான் முடிவு. கர்த்தருடைய கையை எதிர்பார்த்து நடந்தா மரணம் மாறி போகும். புள்ள சாக போதுன்னு உறுதியாக்கிட்டா. ஏன்னா மனுஷன் கொடுத்தது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தண்ணியும் கிடைக்காது, அப்பவும் கிடைக்காது. அது பாலைவனம், அது வனாந்தரம், எதுவும் கிடைக்காது. மனுஷனை நம்பி இருக்கிறவங்களுக்கு மரணம் சீக்கிரம் வரும். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு மரணம் மாறி மாறி போகும், மாறி மாறி போகும். இப்ப யாரை நம்ப போறீங்க? அப்படியே கையை வச்சு சொல்லுங்க. யாரை நம்ப போறீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. யாரை நம்ப போறீங்க? சொல்லுங்க. யாரை நம்ப போறீங்க? சொல்லுங்க. மனுஷனுடைய கையையா, கர்த்தருடைய கையையா? மனுஷன்ட்ட எதிர்பார்க்க போறீங்களா, கர்த்தரை எதிர்பார்க்க போறீங்களா? ஐயோ இவ்வளவுதான் கொடுத்தாங்க, இதுக்கப்புறம் நான் சாக போறேன். இல்ல இல்ல இல்ல, அதன் பிறகு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது, அற்புதம் நடக்க போகுது. அல்லேலூயா. புள்ள சாகுன்னு உறுதியா நம்பி தூரமா போயிட்டா. தண்ணி இல்லை, அப்பம் இல்லை, செத்துதான் ஆகணும், செத்துதான் ஆகணும். அதான உண்மை. அது எந்த மாற்றம் இல்லை. இயற்கை தான், இயற்கை அதுதான், இயற்கை சட்டம். கர்த்தர் இயற்கை சட்டத்தை மாட்டுகிறவர். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அவ போய் ஒரு இடத்துல மறைஞ்சு உட்கார்ந்து அழுகுறா. புள்ள உட்கார்ந்த இடத்துல அழுகுது. தாய் இன்னொரு இடத்துல போய் அழுகுறா. தாயின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று சொல்லவில்லை, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. பிள்ளைகளை ஜெபத்துல உருவாக்குங்க. பைபிள் படிக்க வைக்கிறதுல உருவாக்குங்க. வேதத்தை வாசிக்க வைக்கிறதுல உருவாக்குங்க. பிள்ளைகளை அழுது ஜெபிக்க வைங்க. கர்த்தருக்கு சோதனை. ஊழியத்து போன இடத்துல ஆரம்பத்துல ஒரு 2-3 இடத்துல அங்க ஜெபம் பண்ணி அந்த வலி வேதனை போகல, துடிக்கிறாங்க கடந்து. அங்க கூடி வந்து 15-20 பிள்ளைங்க. அப்ப கூடி பிள்ளைங்க தான் அதிகமா வரும். இந்த பிள்ளைங்கள்லாம் முட்டி போட சொல்லி, ஏசப்பா இவங்களை குணமாக்குன்னு சொல்லுங்கன்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்து, அந்த பிள்ளைங்க கத்தி கத்தி இந்த சொன்ன இந்த 2 வார்த்தை தான். நாங்க ஜெபம் பண்ணி போகாத வழி அந்த பிள்ளைங்க சொன்ன 1-2 நிமிஷத்துல இந்த வழி மாறி போச்சு. அவங்க சுகமாகிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆகாருடைய சத்தத்தை தேவன் கேட்கவில்லை, பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். பிள்ளைகள் சிறு பிள்ளையிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் அவருடைய சமாதானம் பெரிதான் இருக்கும். இப்ப அந்த பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டாரு. கேட்டவர் என்ன சொன்னாரு வாசிக்கலாம். கேட்டு எங்க போனாரு? தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஆண்டவருக்கு தெரியும், ஆனால் கேட்கிறார், உனக்கு என்ன நடந்துச்சு? ஏன் அழுவுற? புள்ள ஒரு பக்கம் கிடக்கு, புள்ளைய காணும், தனியா உட்கார்ந்து அழுவுற. ஏன் அழுவுற? நீ அழுறதுக்கா என்ன காரணம்? ஏன் அழுகிறாய்? ஆகாரே, மனிதன் கொடுத்த உதவி எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று அழுகிறாயோ?
மனிதனுடைய கை எதிர்பார்த்து வாழ்ந்து இப்ப அது முடிந்த போகிறது, நான் சாக போகிறேன் அழுகிறாயோ? ஆகாரே, எதற்காக அழுகிறாய்? உன்னை படைத்த தேவன் நான் ஒருவர் இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே ஆகாரே. மனிதன் உன்னை துரத்தி அடிப்பான், உன் உதவி முடிந்த பிறகு உன்னை உதவாக்காரன் என்று சொல்லுவான். உன் உதவி முடிந்த பிறகு, அவன் நிலை முடிந்த பிறகு, நிலை வந்த பிறகு நீ வேண்டாம் என்று வெளியே தள்ளுவான். ஆகாரே, நான் உன்னை படைத்த தேவன், நான் உன்னை தள்ளுகிற தேவன் அல்ல, உனக்கு நான் புதிய வழியை உருவாக்குகிற தேவன். ஆகாரே, ஏன் அழுகிறாய்? எங்கே உன்னுடைய பிள்ளை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகார், வாசிக்கலாம். பயப்படாதே, பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். புள்ள கதறுகிற அந்த இடத்துல தேவன் உன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். வாசிக்கலாம். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தண்ணீர். ஆனா அன்றைக்கு ஆகாருக்கும் ஆகார் பிள்ளைக்கும் திறந்த அதே ஊற்றுகள் இன்று வரை அந்த பாலைவனத்தில் திறந்திருக்கிறது. எல்லாரும் இந்த தண்ணி புனித தண்ணி என்று சொல்லுகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? செடியின் கீழே விட்டு விட்டு உட்கார்ந்து கொஞ்சம் தூரத்துல போய் உட்கார்ந்து மிகவும் அழுதாள். ஆகார் அழுதாள், கண்ணீர் விட்டு கதறினான். ஆண்டவரே, என் பிள்ளை சாக போகிறது. ஐயோ, நான் பெற்ற பிள்ளை நான் இழக்க போகிறேனே. இடத்துல உணவு இல்லையே, துருத்தியில தண்ணீர் இல்லையே, அப்பங்கள் இல்லையே, யாரிடத்துல வாங்க முடியாது, எந்த வாங்க முடியாத இடத்துல, கேட்க முடியாத இடத்துல, மனித ஜனனமே இல்லாத இடத்துல தனிமையாய் சிக்கி கொண்டேனே. ஐயோ, என் பிள்ளை சாக போகிறது என்று ஆகார் அழுதாலே. பிள்ளை இன்னொரு பக்கம் அழுததே. தேவனுக்கு இந்த சத்தம் கேட்டது. ஆகாரே, எங்கே இருக்கிறாய்? ஏன் அழுகிறாய்? உன் பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஆமென். மனித உதவி கொஞ்சம் தூரம் தான் வரும், கர்த்தருடைய உதவி பரலோகம் வரை வரும். பரலோகம் வரை வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய உதவி பரலோகம் வரை வரும். புரிஞ்சுங்க? அவ அழுகுறா, புள்ள சாக போகுது, புள்ள சாக போகுது. 1 நிமிடமோ 2 நிமிடமோ, 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ, அரை மணி நேரமோ 1/4 மணி நேரமோ 5 நிமிடமோ 10 நிமிடத்திலேயோ அந்த பிள்ளை சாக போறது உறுதி. யாரெல்லாம் மைனஸா எதிர்மறையா உங்களுக்கு கிடைக்காது, நீங்க உருப்பிட மாட்டீங்க, நீங்க பெற முடியாது, உங்க பிள்ளை உருப்பிடாது, உங்க குடும்பம் விளங்காது, உன் புருஷன் விளங்க மாட்டான், உன் மனைவி விளங்காது, உன் குடும்பம் ஈடறாது, பேய் ஊடுருவிட்டு பிசாசு குடியிருக்கு, இத்தனை செய்வனைகள் இருக்கு, வியாதி முத்தி போச்சு, வைரஸ் பரவி போச்சு, பாயிண்ட் 1 கூட பிழைக்க முடியாது என்று எங்கெல்லாம் யாரெல்லாம் எதிர்மறை எதிர்மறை சொன்னார்களோ, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, நான் உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னை நான் குணமாக்குவேன், உன் ஆயுசின் வருடங்களை உனக்கு நான் கூட்டுவேன். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஐயா. சோத்திரம். எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடும் பொழுது பாடலோடு சேர்ந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க. மனுஷன் கையை நம்பாதீங்க. மனுஷன் கையுடைய உதவி நின்று போச்சு, அதுக்கு மேல எந்த ஒரு அசைவும் வராது. அசைய முடியாத இடத்துல, அடுத்த படி வைக்க முடியாத இடத்துல கர்த்தருடைய கை உங்க கையோடு வந்து இணைய போகிறது. கர்த்தர் உங்க கையை பிடிக்க போகிறாரு. எந்த வனாந்தரத்துல தண்ணீர் இருக்காதோ அந்த வனாந்தரத்துல ஊற்று கண் பிளந்தது. இன்று வரை இந்த தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்காக ஒரு வழியை திறக்க போகிறாரு. உங்க சந்ததி 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 ஆசீர்வாதமா இருக்க போகிறாங்க, ஆசீர்வாதமா இருக்க போகிறாங்க. உங்களை கொண்டு உங்க பகுதியே ஆசீர்வதிக்கப்பட போகுது. நான் மனிதனுடைய முடிவை நான் கேட்க கூடாதப்பா, உம்முடைய முடிவுக்காக நான் காத்திருக்கணும் ஐயா, உம்முடைய உதவிக்காக நான் காத்திருக்கணும்ப்பா. மனிதனுடைய வார்த்தையுடைய முடிவை நான் ஆண்டவரை புறக்கணிக்கணும்ப்பா. உம்மிடத்துல என் முடிவு இருக்கிறது, எனக்கு உதவி உம்மிடத்தில் இருக்கிறது, மனிதனிடத்தில் அல்ல. மனிதனிடத்தில் அல்ல. அவர்கள் தாங்குவார்கள், இவர்கள் தாங்குவார்கள், கடைசி வரை அவர் உதவி இல்ல, என் கடைசி மூச்சு வரை நீ உதவி செய்ய போகிறது நீர் ஒருவர்.
எத்தனை பேர் இதை அறிக்கை செய்ய போறீங்க? என் கடைசி மூச்சு இருக்கும் வரை, என் கடைசி உயிர் இருக்கும் வரை எனக்கு உதவி செய்ய போகிறது நீர் ஒருவர் மாத்திரமே, நீர் ஒருவர் மாத்திரமே, நீர் ஒருவர் மாத்திரமே. இயேசுவே, என் நம்பிக்கை உம்மீது வரட்டும் ஐயா, உம்மீது வரட்டும். ஆமென். அதுல 20 தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். தேவனை நம் பக்கம் வரவழைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகம் கேவலம் கெட்ட மக்கள் உங்களுடைய கண்ணீரை அற்பமாக நினைப்பார்கள். ஆனா எந்நேரமும் ஒளிவிட்டே இருக்கு அப்படிம்பாங்க. உங்களுடைய கண்களில் ஒரு காரியத்தை நினைத்து ஜெபத்துல கண்ணீர் வருகிறது என்றால் தேவன் அனுமதிக்கிறார். அவர் கிரியை செய்வதற்கு உங்களுடைய கண்ணீர் தான் வழி, பாதை. உங்களுடைய கண்ணீர் தேவை. நமக்காக மட்டும் நாம் அழுகிறதை கொஞ்சம் நிறுத்திவிட்டு நாம் மற்றவர்களுக்காகவும் கண்ணீர் விட வேண்டும். அல்லேலூயா. என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியா, அந்த பேர் நமக்கு வரணும். ஜெபக்குழு தலைவன், ஜெபக்குழு தலைவி, அந்த பேர் வரணும். ஜெபக்குழு தலைவி, ஜெபக்குழு தலைவன். 10 ஜெபக்குழு நடத்துற ஒரு நபர் ஐயா, 10 ஜெபக்குழு நடத்துற ஒரு சகோதரி, ஒரு தாய், ஒரு வாலிப பெண், அந்த பேர் உங்க மேல வரணும். அந்த பேர் வரும் பொழுதுதான் உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் பரலோகம் போகும். அங்கிருந்து பதில் இறங்கி வரும் உங்களுக்கு. அல்லேலூயா. ஏசாயாட்ட சொல்றாரு, என் ஜனத்தின் அதிபதியாகிய ஏசா கிட்ட போய் சொல்லு, உன்னை கண்ணீரை நான் கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னை குணமாக்குவேன். ஆயுசின் வருடங்களில் 15 வருடத்தை நான் கூட்ட போகிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு மரண பயம் வந்திருக்குமே, ஆனால் இன்றைக்கு மரணக்கட்டு உடைய போறது நிச்சயமானது. மரணக்கட்டு உடைய போறது நிச்சயமானது. மரணக்கட்டு நிச்சயமாய் உடைய போகிறது. உங்களுக்காகவே தேவன் என் வாயில் வார்த்தைகளை போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய சந்தேகத்தும் வேண்டாமது. இன்றைக்கு அந்த சந்தேகம் நொறுக்கப்பட்டு போகட்டும். மரணக்கட்டை உடைக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையை காப்பாற்ற போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த 20வது வசனம் என்ன சொல்லுது? அனாதையா இருந்த அந்த மகனுக்கு அவங்க வாக்குறுதி பண்ணுங்க. ஒரு தாயினுடைய அந்த கண்ணீர், பிள்ளையினுடைய கண்ணீர். அப்பா அம்மா கண்ணீர் விடணும், பிள்ளைகளும் சேர்ந்து கண்ணீர் விடணும் ஜெபத்துல. சில பிள்ளைங்க அப்படியே வேடிக்கை பார்க்கும் பாருங்க, அப்படியே கையை கட்டி நிற்கும், வேடிக்கை பார்க்கும். திருவிழா கடையில் ஏதோ வேடிக்கை பார்க்கறது மாதிரி கலர் கலரா தொங்கும் திருவிழா கடையில் தெருவில். அதை வேடிக்கை பார்க்கறது மாதிரி அம்மா அழுவுறத அப்பா அழுவுறத அப்படியே வேடிக்கை பார்க்கும். கண்களில் கண்ணீர் வரணும், கண்களில் கண்ணீர் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் கூட ஒவ்வொரு டைமும் சில தம்பிமார்களை அழைச்சிட்டு போவோம், உடன் ஊழியர்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுருவேன், அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். மற்ற நாள்னா அழைச்சிட்டு போவோம். எத்தனையோ தடவை அவர்கள் ஒவ்வொரு மேடை, பல 100 மேடைகளில் என்னுடைய சாட்சியை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் என் கூட வருகிற சகோதரர்கள் அவனை பார்க்கும் பொழுது கர்ச்சி வச்சு கண்ணை தொடச்சிட்டு இருப்பாங்க. மனைவி பிள்ளைகள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் பார்ப்பேன் அவங்கள. பிள்ளைகள்லாம் அதில் தேம்பி அழுதான் நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ தடவை வந்து சாட்சி இதுதானே சொல்ல போறாங்க, அடுத்து தானே அடுத்து தானே, அவங்களுக்கு மனப்பாடமா தெரியும். அடுத்து தானே சொல்ல போறாங்க, அடுத்து தானே, முதல் நாள் பாதி சொல்ல, நாளைக்கு இதுல சொல்ல போறாங்க, அவங்க நல்லாவே தெரியும். ஆனால் அந்த காரியம் வரும் பொழுது என்னுடைய பிள்ளைகள் அழுகிறதை நான் பார்க்கிறேன், என் மனைவி கண்ணீர் விட்டதை நான் பார்க்கிறேன், என்னுடைய உடன் ஊழியர்கள், என் கூட வருகிற மூப்பர்கள் அவங்க பொழப்பொழப்புன்னு அந்த கண்ணீர் விடுறதை நான் பார்க்கிறேன். கடந்த அக்கினித உபாச கூட்டத்தில் செய்தி கொடுத்துட்டு 20-25 நிமிஷம் கொடுத்து நான் வந்துட்டேன். சோலார் டேமில் ஊழியம் செய்கிற ஊழியர்கள், திருப்பூர், கோயம்புத்தூர் ஊழியம் செய்கிற ஊழியர்கள் பின்னாடி என்னை பிடிச்சிக்கிட்டாங்க. அதில் சொன்னார், அண்ணா எத்தனையோ வருஷம் கேட்டோம்னா அதை, ஆனால் நீ அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எங்களால் அழாமல் இருக்க முடியலண்ணா. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் சொல்லும்போது கேட்குறோம், முழுசாக அந்த சாட்சி கேட்டிருக்கோண்ணா. அந்த சாட்சியை கேட்கும்போது எங்களால் அதை கண்ணீர் விட்ட கதறாமல் இருக்க முடியலண்ணா. எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, கண்ணீர் என்பது, இந்த உடைந்த உள்ளம் என்பது தேவனால் மட்டுமே ஏற்படுத்துகிற உள்ளம். அது அந்த உடைந்த உள்ளத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். மரத்து போன இருதயத்தை அல்ல, காய்ந்து போன இருதயத்தை அல்ல. சில பேர் பெருமையா சொல்லுவாங்க, எங்க அப்பா செத்தப்ப உடனே ஆளு அப்படிம்பாங்க. என்ன இருதயமும் தெரியாது, அது என்ன இருதயமும் தெரியாது. செத்த பிறகும் கூட பெற்றோர் நினைத்து கதறுகிறோம். எத்தனையோ தடவை
இந்த வீட்டில் எங்கள் அம்மாவை நான் அடிச்சதை நினைச்சு நான் தனிமை நடந்திருக்கிறேன். மாட்டை கூட ஒரு மனுஷன் அடிக்க மாட்டேன், அப்படி அடிச்சேன். நல்ல தடிக்கம்பு, முழங்கால குறி வச்சு அடிக்கிறேன் எங்க அம்மாவை. ஒரு அடி கூட முழங்கால விடல, காலை முறிச்சு போட்டுடலாம். எல்லாரும் இந்த பேசின தூசண வார்த்தைகள் தான் என் காதில் உள்ளது. என்ன எத்தனையோ தடவை அம்மாவை இப்படி அடிச்சுட்டோமே, அம்மா இப்படி அடிச்சுட்டோமே. செத்த பிறகு எத்தனையோ தடவை நான் அழுதுருக்கிறேன். இன்னமும் பல மேடைகளை நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். குற்றாலத்தில் அநேகர் சொன்னாங்க, ஐயா நான் அழுதம் ஐயா, அழுதம் ஐயா, அழுதுகிட்டே இருந்தேன் ஐயா. 15 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்துக்கு நான் போனோம், குற்றாலத்துக்கு. என்னை பார்க்க சிவகாசியில் தென்காசியிலிருந்து என்னுடைய நண்பர் வந்தார், ஊழியக்கார், ஆத்மீய ஐக்கியத்தில் இருந்தார், பவுல்னு சொல்லி. அவங்க மனைவி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். 3வது நாள் ஒரு வந்தார். வழியில் ஒரு 15-20 வாலிப பையனுங்க, 20 வாலிப பையன் மேலே அந்த கேட்டை நின்று காணும். அந்த கேட்டுடைய போது, டேய் அங்கே பிரேயர் நடக்குது, என்னப்பா இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அந்த பையனுங்க சொன்னானுங்களாம், வந்து சொன்னார், என்னங்க அவர் 2 நாளா அழுவ வச்சுட்டே இருக்கிறாரு, எங்களால தாங்க முடியலங்க, அழுதுகிட்டே இருக்க வேண்டியது, அதனால தாங்க இங்க வந்துட்டோம். அவர் சொன்னார், என்னையா அப்படி வாலிபன் இப்படி சொன்னான் ஐயா, 2 நாளா அழ வச்சுட்டீங்களாமே. அவர் சொன்னாரா, ஆமாப்பா அவர் சாட்சி கேட்டா அழுதுதான் ஆகணும், அதுக்காகடா இங்க வந்து நிக்கிறீங்க, போங்கடா. இல்ல இல்ல ஐயோ போங்க, அழுதுகிட்டு தான் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரின் ஜெபம் ஒரு பெரிய சாதனை கொண்டு வரும். கண்ணீரின் ஜெபம் யாருக்கு நினைத்து யாருக்காக கண்ணீர் விடுகிறோமோ அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆகாருடைய கண்ணீர், பிள்ளையின் கண்ணீர். ஆகார்ட்ட போய் பேசுறேன், ஆகாரே போ பிள்ளைகிட்ட. தேவன் கண்ணீர், அவன் சத்தத்தை கேட்டா அந்த பிள்ளை அழுறத. சில நேரம் நம்ம பிள்ளைங்க வியாதிப்பட்டு இருப்பாங்க, நம்ம பிள்ளைங்க படுத்து புலம்புவாங்க. தாயாகிய தகப்பனாக நாம சொல்லுவோம், இந்த வியாதி எனக்கு வந்தா பரவாயில்ல, ஐயோ என் பிள்ளைக்கு வந்து போச்சே. என் தங்கச்சி முத்துலட்சுமியா ஜெயலட்சுமியா வன்னியடி கோமல் வந்திருக்கா, விஜயலட்சுமி 3 நாள் இங்க சபையில அந்த பிள்ளையோட காலு கையெல்லாம் அப்படி பின்னிட்டு இருக்கும், பிரிச்சு விட முடியாது, அப்படி பின்னிட்டு இருக்கும். ஒரே நெல்ல படுத்திருந்தா காலெல்லாம் கடுக்கும், அந்த புள்ள கதறும். ஒரு நாள் 3 மணிக்கு நான் வர்றேன், அது அப்படியே பிறக்கணத்து கிடக்கு. 2 மணி வரை 1 மணி நேரம் முடிச்சிருந்துருக்கு பொழுது முடியல, அதால பிள்ளைக்கு பக்கத்தில் அப்படியே கிடக்கு, பிறக்கணத்து கிடக்கு. அந்த புள்ள அப்படியே கத்துது. ஜெபம் பண்ணி பார்க்குற வழி போக மாட்டேங்குது. 3 நாள் மாடியில் உட்காந்துட்டேன். ஆண்டவரே அந்த புள்ள அழுகை நிறுத்தினாதான் நான் போவேன், இந்த புள்ள அழுகை நிறுத்தணும், நான் கீழே போக மாட்டேன். 3 நாள் இந்த மாடியில் உட்காந்து அழுதேன். 3வது நாள் அந்த பிள்ளையோட சத்தம் கேட்கல. நான் கூப்பிட்டு கேட்டேன், அந்த பிள்ளை தூங்கிட்டு இருக்கு, அழலுன்னு சொன்னாங்க. அதன் பிறகு நான் இறங்கி வந்தேன். கண்ணீரின் ஜெபம், கண்ணீரின் ஜெபம் தேவை ஐயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை புரட்டி போட கண்ணீரின் ஜெபம் தேவை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறுவதற்கு கண்ணீரின் ஜெபம் தேவை. அடியக்க மங்களத்தில் தம்பி மைக்கேல் மனைவி ஆபரேஷன் தேட்டர் உள்ள கொண்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பழைய சபையில், எனக்கு ஞாபகம் இல்லை. ஓவர் பிளீடிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரத்தம் போக்கு நிற்கவே இல்லைன்ட்டாங்க. நான் ஃபோன் பண்ணிட்டு ஜெபத்தில் உட்காந்துட்டேன். ஆபரேஷன் தேட்டர் உள்ள நீ சரியா ஞாபகம் இல்லை. ஆண்டவரே இந்த பிரச்சனை தீரணும், முட்டிலே நிற்கிறேன், முட்டிலேன்னு கத்துறேன், இந்த பிரச்சனை முடிவுக்கு வரணும் ஐயா, முடிவுக்கு வரணும். அழுது நான் ஜெபத்தை விடலை. அந்த சகோதரி நல்ல செய்தி வந்த பிறகுதான் ஜெபத்தை நான் நிறுத்தினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தில் உங்களுக்கு கண்ணீர் வருகிறது என்றால் ஒரு பெரிய சாதனை அடுத்து காத்திருக்கிறது என்று அர்த்தம். உடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு பிறகு சாதனையை பார்க்க போகின்ற அர்த்தம். வனாந்தரத்தில் ஊற்றுக்கண் கிடையாது, பாலைவனத்தில் தண்ணீர் கிடையாது. ஒரு ஆகாருடைய கண்ணீர், அந்த பிள்ளையினுடைய கண்ணீர் இன்று வரை அந்த வனாந்தரத்தில் நல்ல தண்ணீராக வந்து கொண்டே இருக்கிறது. தேவன் திறந்த ஊற்றை எவனாலும் அடைக்க முடியாது. தேவன் ஒரு தடை திறந்தால் அது திறந்ததுதான், யாராலும் அடைக்கவே முடியாது. அவர் நமக்கு வழியை திறக்கணுங்க, நாமளா வழியை திறந்து கூட அவர் வழியை திறக்கணும். அப்படியே கண்ணை மூடி கேளுங்க, அவருடைய சத்தத்திற்கு ஒரு வழியை திறந்தீரை.
இத்தனை வருஷம் சத்தம் போட்டுட்டு இருக்கேனப்பா, இத்தனை வருஷம் புலம்பிட்டு இருக்கிறேனே, இத்தனை வருடங்கள் கதறிக்கிட்டு இருக்கிறேன், பிள்ளையின் சத்தத்தை கேட்டீர், ஆகாரின் சத்தத்தை கேட்டீர். ஆண்டவரே, எசேக்கியா மிகவும் அழுதார். எசேக்கியாவுடைய கண்ணீரை கேட்டவரே, உடைய கண்ணீருக்கு பதில் தாங்கப்பா. அழுது சொல்லுங்க, ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு தர்றேன், அழுது சொல்லுங்க, உடைய கஷ்டம் எழுதுவ கதறி சொல்லுங்க. ஐயா, வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறேன்ப்பா, இந்த பாரத்தோடு உட்கார்ந்து இருக்கிறேன். தனிமையில் வாடி நின்ற ஆகாரை கண்டு காண்கிற தேவனாக ஆதரித்த தெய்வம் தனிமையில் வாடி நின்ற ஆகாரை கண்டு காண்கிற தேவனாக ஆதரித்த தெய்வம் தனிமையில் வாழ்கின்ற உன்னை கதறுகிறீர்களோ, தனிமையில் கதறுகிறீர்களோ, மனைவி நினைத்து கதறுகிறீர்களோ, நிச்சயமாய் உன்னை கைவிட மாட்டார். தனிமையல்ல, தனிமையல்ல, ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், தள்ளப்பட்டிருக்கிறேன், இனி தனிமையல்ல, 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 தெய்வமே, தனிமையல்ல, தனிமையல்ல. முழங்கால் படிடுங்க, கதறுங்க ஆண்டவர்கிட்ட. தாயின் கருவினிலே ஒரு வேதனை இருக்கிறதோ அழைத்தவர் தாயின் கருவினிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் மறப்பாரோ உன்னை. தனிமையின் சிறையிலே யோசேப்போடு இருந்தவர், தனிமையில் சிறையிலே யோசேப்போடு இருந்தவர் எகிப்தின் அதிபதியாய் உன்னதத்திலே அமர வைத்தார். எகிப்தின் அதிபதியாய் உன்னதத்திலே அமர வைத்தார். தனிமையல்ல, இனி தனிமையல்ல, 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 இனி தனிமையல்ல. பெற்றெடுத்த தாய் தந்தை கைவிட்டு போனாலும் பரம தகப்பன் உன்னை நிச்சயமாய் ஆதரிப்பார். பெற்றெடுத்த தாய் தந்தை கைவிட்டு போனாலும் பரம தகப்பன் உன்னை நிச்சயமாய் ஆதரிப்பார். கையிலே உன்னை வரைந்தவர், உள்ளங்கையிலே உன்னை வரைந்தவர், தனிமையல்ல, இனி தனிமையல்ல, தனிமையல்ல, இனி தனிமையல்ல, தனிமையல்ல, இனி தனிமையல்ல, தனிமையில் வாடி நின்ற ஆகாரை கண்டு காண்கிற தேவனாக ஆதரித்த தெய்வம் அவர். தனிமையில் வாடி நின்ற ஆகாரை உதவி செய்கையா, உதவி செய்கப்பா, உதவி செய்கையா, தெய்வம் அவர். தனிமையில் வாடுகின்ற உன்னை காண்கிறார், தனிமையில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நிச்சயமாய் உன்னை அவர் கைவிட, நிச்சயமாய் உன்னை அவர் கைவிட மாட்டார்.
தனிமையல்ல, இனி தனிமையல்ல, தனிமையல்ல, இனி தனிமையல்ல, தனிமையல்ல, இனி தனிமையல்ல, தனிமையல்ல, இனி தனிமையல்ல. தவிர எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா. எனக்கு விடுதலை கொடுக்க உம்மை தவிர யாரும் இல்லப்பா. என் பிள்ளைகளை சுகமாக்க உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லப்பா. என் சரீரத்தை பலப்படுத்த உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லப்பா. எனக்கு கொடுத்து உதவ உம்மை தவிர யாரும் இல்லை. என் மரண கட்டை உடைக்க உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. வியாதியை நீக்க உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லப்பா. என்னை குணமாக்க, என்னை ஆசீர்வதிக்க, என் நொறுங்கி போன இருதயத்தை காயங்கட்ட எனக்கு யாரும் இல்லை. உம்மை தவிர யாரும் இல்லை. என் காயத்தை அறிந்தவரே, என் வலி வேதனையை அறிந்தவரே, என் வறுமையை அறிந்தவரே, இரவில நித்திரை இல்லை, பகலில நித்திரை இல்லை, நான் விரும்பினதை சாப்பிட முடியல. அப்பா, ஏசப்பா, எனக்கு உதவி செய்ய. ஏசப்பா, இயேசுவே, எனக்கு உதவி செய்ய. உம்முடைய வல்லமையை அனுப்புங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரும். ஆகாரே, ஏன் அழுகிறாய்? பிள்ளை செத்து போடுன்னு அழுவுறியா? பிள்ளைக்கு எவ்வளவுதான் முடியும்னு அழுவுறியா? இல்ல ஆகாரே, இல்லை. பிள்ளையுடைய சத்தத்தை நான் கேட்டேன். தாயும் போட்டுட்டு போயிட்டாளேன்னு சொல்லி இந்த பிள்ளை வேதனைப்படாதா? நான் பெத்த பிள்ளைய 12 வயது 14 வயது தாண்டின பிள்ளை சாக போறதை எப்படி பார்ப்பேன்? நான் அதற்கு பதிலாக செத்தால் நலமா இருக்குமே. திருவனந்தபுரம் கேன்சர் ஹாஸ்பிட்டல் நான் போயிருந்தேன். உலகமூடில் ஒரு தம்பிக்காக ஜெபம் பண்ணேன். போகும் பொழுது பார்த்த காட்சிகளுடைய இருதயத்தில் நொறுக்கினது. 3 வயசு பிள்ளைங்க, 4 வயசு பிள்ளைங்க, 2 வயசு பிள்ளைங்க, அழகான பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, அப்படி ஓடிலாம் விளையாடுது. ஏன் இந்த பிள்ளைலாம் இங்கே இருக்கான்னு கேட்டேன். கேன்சர். அந்த பிள்ளைக்கு கேன்சர்னு தெரியாது. அந்த பிள்ளைங்க முகத்தில் சந்தோஷம் இருக்கு. தாயோ தாயோ, ஐயோ, பிள்ளை சாகிறதுக்கு நான் செத்த நலமாயிருக்கு. என் பிள்ளை சாகிறதுக்கு முன்பு நான் செத்த நலமாயிருக்கு. ஒவ்வொரு தாயுடைய முகத்திலே அந்த கண்ணீர் வடிகிறது. தாயும் தகப்பனங்க பதறுகிறார்கள். அழகான பிள்ளைகள், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கூடாரத்துக்குள்ள எந்தெந்த காயங்கள், எந்தெந்த வேதனை, எந்தெந்த இழப்புகள், இருதயம் உடைந்து கதறுகிறீர்களோ, நீங்கள் மதியீனமாக கூட செய்திருக்கலாம், புத்தி பிசகினால் செய்திருக்கலாம், ஞானக்குறைவினால் செய்திருக்கலாம். ஐயோ, நான் இப்படி செய்துட்டு இப்படி நான் மாட்டிட்டேனே, என் வாழ்க்கை இப்படி பாலா போச்சு. எத்தனை பேர் கதறுகிறீர்களோ, உங்களுக்கு ஒரு மாற்று வழியை கர்த்தர் திறக்க போகிறார். உங்கள் அருகாமையில கர்த்தர் திறக்க போகிறார். உங்கள் அருகாமையில திறக்க போகிறார். தேவன் கண்ணீரை துடைக்கிறவர். தேவன் கண்ணீரை துடைக்கிறவர். அவர் காயம் கட்டுகிறவர். அவர் காப்பாற்றுகிறார். கண்ணீரின் ஜெபத்திற்கு வலிமை உண்டு. கண்ணீரின் ஜெபத்திற்கு மாற்று வழி உண்டு. கண்ணீரின் ஜெபத்திற்கு உபகாரம் உண்டு. மாற்று வழிகள் உண்டு. தேவ சமூகத்தில் கதறுகிறேன். வேற வழியே இல்லையே சம்பா. எத்தனை வருஷம் இந்த மருந்து மாத்திரையோட நான் போராடிட்டு கிடப்பேன்.
எத்தனை வருஷம் ஏசப்பா, எத்தனை பேர் அப்படி அழுது கொண்டிருக்கிறீர்களோ. இன்றைக்கு தேவன் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். தேவன் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். தேவன் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். யெகோவா தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகிறார். அது உங்களுக்கு மட்டுமல்ல, ஆகாருக்கு பிள்ளைக்கு மட்டுமல்ல, பின்வரும் சந்ததிக்கே பயன்பட்டது. ஹல்லேலூயா. யார் உங்க வாழ்க்கையில கண்ணீர் விட நீங்கள் கதறுவதற்கு காரணமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கண்ணீரை தேவன் பார்க்கிறார், உடைய வேதனையை தேவன் பார்க்கிறார். நான்காவதாக 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். தேவன் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். வீட்டுக்குள்ளேயே உங்களை வேதனைப்படுத்துற நபர் இருப்பாங்க, உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தியாகம் எதுவுமே தெரியாது. நீ எப்படி கஷ்டப்பட்டு வர்றீங்க அதெல்லாம் தெரியாது. உங்களை அற்பமா நினைப்பாங்க, அசிங்கமா நினைப்பாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற நபர் ஒவ்வொரு வருஷமும் அவங்க தேவாலயத்துக்கு போவாங்க. அப்படி போகும் பொழுதெல்லாம் அவருடைய சக்கலத்தியா அவளை துக்கப்படும்படி செய்வாள், விசனப்படுத்துவாள், அவளை வேதனைப்படுத்துவாள், அவளை துக்கப்படுத்துவாள். இவ என்ன செய்தா? 7வது வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். 7வது வசனமா? ஆமா. இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். சாப்பிட முடியாது, நல்ல சாப்பாடெல்லாம் இருக்கும், நான் துக்கம் இருதயத்தை அடைக்கும். சாப்பாட்டை வச்சுக்கிட்டு பெருமூச்சு விடுவீங்க, சாப்பிட முடியாது. இருதயத்தில் அந்த பாரம் அடைக்கும், சாப்பிடவே முடியாது, மனசு வராது. சாப்பாட்டை தள்ளி வச்சிருவோம். இந்த இருதயத்தை அடைக்கும். அந்த துக்கம் இருதயத்தை விட்டு நீங்கும் வரை பசி எடுக்காது, பசிக்காது, சாப்பிட முடியாது. அன்னாலோ அந்த இருதயம் துக்கத்தினால் நிறைந்ததினால் அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் சாப்பிடல? ஏன் அழுதுகிட்டே இருக்கிற? 10 பிள்ளைகளை பார்க்க நான் உனக்கு பெரிதல்லவா? அந்த வார்த்தையெல்லாம் அவளை ஆறுதல் படுத்தலங்க. 10வது வசனம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஆமென். ஒரே ஒரு வழி, உங்களுடைய நீண்ட நாள் கண்ணீருக்கு ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு பாதை, ஒரே ஒரு வாய்ப்பு. இயேசுவே என்று கதறுவதை விட வேறு எந்த வாய்ப்பு நமக்கு இல்லை. இயேசுவே என்று கதறுவதை விட, இயேசுவே என்று கதறுவதை விட வேறு ஒரு வாய்ப்பும் இல்லை. நம்ம யார்கிட்டையும் போய் அழுந்துடாதீங்க, எந்த உலக மனுஷனை போய் அழுவாதீங்க. ஆலயத்துக்கு வாங்க, நீங்க ஒரு காலை பிடிங்க, அவட்ட சொல்லுங்க, இந்த வியாதியை நல்லா தாங்க முடியலன்னு சொல்லுங்க. எவ்வளவு நாளைக்கு இந்த பவர் உள்ள மெடிசனை சாப்பிடுவப்பா, எனக்கு முடியல, ஐயோ இந்த மருந்து இல்லாம வாழ முடியல. அவர்கிட்ட வந்து கதறுங்க. எத்தனை பிரச்சனைகள் இருக்கும், இங்கே வந்து சொல்லி அழுங்க, இங்கே வந்து கதறுங்க. எல்லாரும் படுத்த பிறகு போன உட்கார்ந்து அழுதா, மனங்கசந்து அழுதா. இன்னும் எவ்வளவு நாளைக்குயா இந்த துக்கம்? எனக்கு இன்னும் எவ்வளவு நாளைக்கு? இந்த வேதனை இன்னும் எவ்வளவு நாளைக்கு? சில பேர் சொல்றீங்க இது வாழ்நாள் முழுவதும் வருமோ? இல்ல, இன்றைக்கு கர்த்தர் ஒரு முடிவு உண்டாக்க போகிறார். உங்களுடைய ஒவ்வொருடைய கண்ணீருக்கு இன்றைக்கு கர்த்தர் ஒரு முடிவு உண்டாக்க போகிறார். எத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து கண்ணீர் விட்டீர்களோ, எத்தனை மாதங்களாக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு அதற்கு முடிவு நிச்சயமானது. கர்த்தர் அதற்கு முடிவு உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. ஏலி
அவளை உற்று கவனித்து கொண்டிருந்தார். வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, 11 வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. பொருத்தனை பண்றாங்க அந்த அம்மா. நீ ஒரு நபர் ஒரு மகனை கொடுத்தா அவனை நான் ஊழியத்துக்கு கொடுத்துறேன். நீ ஒன்றை கொடுத்தா அதை அப்படியே திருப்பி உன் கையில் கொடுத்துட்றேன். எனக்கு தார். இந்த ஒரே ஒரு பிள்ளை இல்லாதனால தானே எனக்கு இவ்வளவு பெரிய துக்கம். ஒரு பிள்ளை எனக்கு இருந்திருந்தா, எனக்கு ஒரு மகன் இருந்திருந்தா, நீ ஒரு மகனை கொடுத்திருந்தா எனக்கு துக்கம் வராதில்லை. எனக்கு துக்கம் வராதில்லை. ஒரு மகனை தார். என்னால் கேட்கிறேன், ஒரு மகனை எனக்கு தாரும். ஒரு பிள்ளை பொதுவானு கேட்கல, ஒரு பொம்பளை பிள்ளை தாரு இல்லாமல் இருக்கல. ஒரு மகனை நீ கொடுத்தா அவனை நான் ஊழியத்துக்கு கொடுத்துறேன், ஊழியத்துக்கு கொடுத்துறேன். அவ பொருத்தனை செய்தா. 12வது வசனம். அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற நேரம் எழுதிருக்கிறா. ஒரே விண்ணப்பம் தான், ஆனால் வெகு நேரம், வெகு நேரம். ஒரே ஒரு விண்ணப்பம். 10-15 விண்ணப்பங்களை எழுதிட்டு போகல. ஒரு 10-15 நபருக்காக ஜெபம் பண்ண போகல. ஒரே ஒரு காரியம், என் துக்கம் நீங்கணும், என் சஞ்சலம் நீங்கணும். ஒரு பிள்ளை, ஒரு மகன் எனக்கு இருந்திருந்தா எனக்கு இவ்வளவு பெரிய துக்கம் வந்திருக்காதே. அது ஒண்ணுதான் அவளுக்கு ஏற்பட்ட துக்கம். அவ அழுதா, வெகு நேரம் அழுதாள். விண்ணப்பம் பண்ணி வெகு நேரம் அழுதாள். எங்கெங்கெல்லாம் போய் உட்காந்து பல மணி நேரம் பேசுறோம்ல, இங்க உட்காந்து கதறுங்க. இதுதான் உங்க கண்ணீருக்கு முடி உண்டாக்குற இடம். இதுதான் உங்க கண்ணீருக்கு முடி உண்டாக்குற இடம். வேற இடம் அதிகரிக்கும். இது இங்க ஆஃப் பண்ணும். அல்லேலூயா. இங்க இந்த இடத்துல ஆஃப் பண்ணிடும், ஃபுல் ஸ்டாப் வச்சிடும். அதுக்கப்புறம் வாய்ப்புகள் வராது. வாசிக்கலாம். ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். ஊழியக்காரர் தூரத்தில் உட்கார்ந்துருக்காரு, சேர் போட்டு ஆசனத்துல. என்ன அந்த பொம்பளை இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கு? வாய் திறந்தும் பேசல, கண்ணீர் விடுது. அன்னைக்குள்ள ஒயின் திராட்சரசம் போதை பொருளை குடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர்களை நினைக்கிறாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடி உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதித்துரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, மனம் நொறுங்கின ஒரு பெண், இருதயம் பாதிக்கப்பட்டவன். இனி வாழ்க்கை எதற்காக வாழ்க்கை? இருப்பதை விட செத்து போயிடலாங்கிற அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டவள் ஐயா. நீ நினைக்கிறது போல நான் மதுபானத்தை அறிந்து நான் வெறி கொண்டு இங்க கண்ணீர் விடவில்லை, வேதனைப்பட்டு கண்ணீர் விடுகிறேன். என் வேதனை தீரல ஐயா, என் வேதனை தீரல. ஆகவே நான் கண்ணீர் விட்டு கதறுகிறேன். அல்லேலூயா. உடனே ஏலி தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? 16வது வசனம். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். சற்று முன்பு, சில நிமிடங்களுக்கு முன்பு இந்த இடத்துல முழங்கால் படியிட்டு என்ன கேட்டீர்களோ கண்ணீரோடு, அத்தனை பேருக்கும் இந்த 17வது வசனம் நிறைவேறப் போகிறது. இந்த 17வது வசனம் நிறைவேறப் போகிறது. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் என்ன கேட்டீர்களோ அது அப்படியே உங்களுக்கு கட்டளையிட போகிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அப்படியே நிறைவேறுவதாக. சற்று முன்பு எதை கேட்டீர்களோ, முழங்கால் என்று கதறினீர்களோ, அது அப்படியே உங்களுக்கு பலிப்பதாக. அதன் பிறகு அவள் குழந்தையோடு ஆலயத்திற்கு வந்தாள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வதாக 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 1-5 வரை. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியருக்கு தென்புறத்து சீமையின் மேலும். 29வது அதிகாரத்துல பெலிஸ்தரோடு அங்க ஆகிஸ் ராஜாவோடு யுத்தம் பண்ண போறாரு. ஆனா அந்த பெலிஸ்தர்கள் அவன் பார்த்து, எபிரேயன் நமக்கு வேண்டாம், அவனை அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனை அனுப்பி விட்டுறாங்க. அவங்க திரும்ப அந்த இடத்துக்கு வர்றதுக்கு 3 நாள் ஆகிறது. 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர்
தென்புறத்து சீமையின் மேலும் சிக்கலாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டெரித்து சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஆம்பளை பொம்பளை பிள்ளைங்க வாலிபர்கள் எல்லாரையும் கொண்டு போயிட்டாங்க, பொருள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. மூன்றாவது நாள் வரும் பொழுது பட்டணம் கொளுத்தப்பட்டிருக்கிறது. சகலத்தை இழந்து போனார்கள், சகலத்தை. நல்லா கவனிங்க. துரதிர்ஷ்டவசமாக யாரெல்லாம் உங்களுடைய கையில் உள்ள பொருளாதாரத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை இழந்து போனீர்களோ அந்த நேரத்தில் கூட வந்தவங்கெல்லாம் கதறாங்க. எப்படி அழுறாங்க? 4வது வசனம், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அழுகிறதற்கு பலனே இல்லை, பலனே இல்லை. அந்த அளவுக்கு கதறினார்கள், அந்த அளவுக்கு கதறினார்கள். எல்லாரும் ஒன்னாலதான் எங்க மனைவி நாங்க இழந்துட்டோம், தாவீதை கல்லெடுத்து கொல்லுவதற்கு அவர்களெல்லாம் முனைந்து விட்டார்கள். 6வது வசனம், 7வது வசனம் நினைக்கிறேன், 6வது வசனம், தாவீதை கல்லால் அடிப்பதற்கு கூட கொல்லுவதற்கு கூட அவர்கள் முடிவெடுத்துக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கவனிங்க, நீங்க நிறைய நன்மை செஞ்சிருப்பீங்க, சபைக்குள்ள கூட நிறைய பேருக்கு நன்மை செஞ்சிருப்பீங்க, எத்தனையோ பேருக்கு நன்மை நான் செஞ்சேன்னு சொல்ல நீங்க நன்மை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களா யாருக்கு நன்மை செஞ்சீங்களோ, உங்களால யாரு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் கல்லால் அடிச்சு உங்களை கொல்ல பார்ப்பாங்க. ஒரு சின்ன பாதிப்பு வரும்பொழுது உங்களை விட்டுட்டு தட மாட்டாங்க. கூட இருக்கிற ஆளு தான் கல்லால் அடிக்க இருக்காங்க. அவனோட சேர்ந்து போயிட்டு வர்றாங்க. அவங்க கேட்டிருக்காங்க, என்னையா செய்யலாம், அடுத்து என்ன பண்ணலாம். அப்ப அவனோட தான் தாவீதும் போயிருக்காரு. எல்லாரும் சேர்ந்தா போயிட்டு வர்றாங்க. தாவீது தனியா, அவனு தனியா போகல. இப்ப தாவீதை மாத்திரம் கல்லால் அடிக்க கல்லெடுத்து என்ன நியாயம்? அது நியாயமா? இப்படிதான் சபைக்குள்ள நடக்கும். சபைன்னு அப்படிதான் நடக்கும். அவன் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கூட இருந்தவங்கள எதிராளியா